இந்த ஓய்வு நாளையும் நான் உங்களுக்கு என்று ஆசரிக்கிறோம். அப்பா, இந்த நாளில் உம்முடைய சமூகத்துக்கு வந்து ஒவ்வொருவரையும் அப்பா என் தேவன் நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. இன்னும் தடைப்பட்டவர்களாம் ஆண்டவரே சீக்கிரத்தில் ஒரு கிருபை தருவீராக ஆண்டவரே. அப்பா, ஆராதையும் கரங்களை ஒப்புக் கொடுக்குறோம். தேவ ஆவியானவரே கரங்களை ஒப்புக் கொடுக்குறோம். அப்பா, நீர் பொறுப்பெடுக்க வழி நடத்துங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி நன்றி அப்பா, உமக்கு நன்றி. எங்களை தருகிறோம் தகப்பனே. குயவனே கையில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஆண்டவரே, நீர் ஆண்டவரே எங்களை எடுத்து பயன்படுத்துவீராகப்பா. உமக்கு நன்றி நன்றி அப்பா. என்னை தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. என்னை தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை, உருவாக்குமே என்னை, உருவாக்குமே. ஆமாண்டவரேப்பா, இந்த காலை வேளையிலேப்பா நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. ஐயா, எங்களுடைய முழு சிந்தனையும் ஆண்டவரே, ஐயா ஆண்டவரே, எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை எல்லாவற்றையும் அப்பா ஜீவ பலியாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. தேவையில்லாத எந்த ஒரு வீணான சிந்தனைகள், தேவையில்லாத டிஸ்டர்பன்ஸ்கள் எதுவும் ஆண்டவரே எங்களுக்கு இப்போ வரக்கூடாது ஆண்டவரே. அப்பா, இந்த இடத்துல வந்து முன்னிட்டும் ஆண்டவரே, ஒரே சிந்தையினோட அப்பா, ஒரே ஆவியோட ஆண்டவரே உண்மை நாங்கள் ஆராதிக்க எங்கள் கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீரே பொறுப்பெடுங்க, வழி நடத்துங்க, இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. உற்சாகமாக கரங்களை தட்டி பாட்டு பாடலாம். பாட்டு ஸ்க்ரீனில் வருது. பாட்டு ஆண்டவரை ஆராதிக்கலாம். அல்லேலூயா. நன்றி நன்றி அப்பா. ஜெயம் கொடுக்கும் நம் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வல்லாலெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் நம் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வல்லாலெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த துணியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவே, ஆனந்த துணியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் நம் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். மறுபடியுமாக ஜெயம் கொடுக்கும் நம் இயேசுவுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீரின் கரத்தினால் தாங்கி நடத்துவார். நீரின் கரத்தினால் தாங்கி நடத்துவார். கர்த்தரே என்பதை எதற்குமே அஞ்சிரே. ஆமென். கர்த்தரே என்பதை எதற்குமே அஞ்சிரே. ஜெயம் கொடுக்கும் நம் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம்.
சகலமும் படைத்தவர், யுத்தத்தில் வல்லவர், மீட்பர், உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. நன்றி நன்றி அப்பா. அற்புதம் செய்பவர், அகிலமும் படைத்தவர், அற்புதம் செய்பவர், அகிலமும் படைத்தவர், யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார், யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் நம் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஆமென். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் நம் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர், நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர், வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார், வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் நம் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் நம் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர், உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர், என்னை காப்பவர், உறங்குவதில்லையே, என்னை காப்பவர், உறங்குவதில்லையே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் நம் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவே, ஆனந்த துணியால் உயர்த்துவே. 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 ஜெயம் கொடுக்கும் நம் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலமும் படைத்தவர், அவர் அற்புதம் செய்பவர், அகிலமும் படைத்தவர், யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார், அவர் யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும்
அப்பா எங்களுக்கு ஜெயம் கொடுக்கின்றப்பா எங்கள் தேவாதி தேவனுக்கு ஆண்டவரே, ராஜாதி ராஜனுக்கு, கர்த்தாதி கர்த்தருக்கு அப்பா நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே நீங்க யுத்தத்தில் வல்லவராக இருக்கிறீர் தகப்பனே. ஆண்டவரேப்பா நீங்க ஆண்டவரே நல்லவராக இருக்கிறீர் தகப்பனே. இம்மட்டும் எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறீர் தகப்பனே. இம்மட்டும் எங்களை வழி நடத்துகிறவராக இருக்கிறீர் தகப்பனே. இம்மட்டும் எங்களை தாங்குகிறவராக இருக்கிறீர் தகப்பனே. அப்பா இம்மட்டும் நடத்தின எபினேசரே, இம்மானுவேலரே, நீங்க இனிமேலும் எங்கள் நடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறீர் தகப்பனே. ஆண்டவரே அப்பா நீர் எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறீர் தகப்பனே. நாங்கள் இன்றைக்கும் கவலைப்படாமல் ஆண்டவரே எல்லாவற்றையும் ஆண்டவரப்பா நம்முடைய பாதத்திலே நாங்கள் இறக்கி வைக்கிறோம் தகப்பனே. நீர் எல்லாவற்றையும் காண்கிறவராக இருக்கிறீர் தகப்பனே. எங்கள் நம்பிக்கை தேவனாக இருக்கிறீர் தகப்பனே. எங்களுக்கு நன்மைகளை செய்கிறவராக இருக்கிறீர் தகப்பனே. அப்பா நீங்கள் எங்கள் வார்த்தையை அனுப்பி ஆண்டவரே எங்களுக்கு சுகத்தை தருகிறவராக இருக்கிறீர் தகப்பனே. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே, நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். ஆமே நீர் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றேன். எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றேன். நடந்தாலும் அடுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றே. ஆமென்.
வளர்வதை கவனித்தீரே. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினே. என்னை அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினே. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, காண்பவரே தினம் காப்பவரே. ஆமாண்டவரே என்னை காண்பவரே தினம் காப்பவரே. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே. நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர், நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். என்னை காண்பவரே தினம் காப்பவரே, காண்பவரே. ஆமென். தினம் காப்பவரே. எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றீர். எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் அறிந்திருக்கிறீரப்பா, அறிந்திருக்கின்றீர். நடந்தாலோ படுத்தாலோ அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். எல்லாம் அறிந்திருக்கிறீரப்பா. நடந்தாலோ படுத்தாலோ அப்பா நீர் அறிந்திருக்கின்றீர். நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, என்னை காண்பவரே தினம் காப்பவரே. என்னை காண்பவரே, என்னை காண்கிறவரே தினம் காப்பவரே. கருவை உன் கண்கள் கண்டன, மறைவாய் மலர்வதை கவனித்தீரே. என் கருவை உன் கண்கள் கண்டன, மறைவாய் மலர்வதை கவனித்தீரே. அதிசயமாய்
ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே. நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். நீர் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர், என்னை நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர், என்னை நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். நன்றி ராஜா இயேசு ராஜா, உமக்கு நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ஆண்டவரே, எங்களை நீர் காண்கிற தேவனா இருக்கிறீர் தகப்பனே. அப்பா, நீங்க எல்ஷடாவா இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே எல்ரோயா இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, நீங்க எல்லாவற்றையும் எங்கும் நிறைந்தவரா இருக்கிறீர் ஆண்டவரே. எங்காவற்றையும் அப்பா நீங்க காண்கிறவரா இருக்கிறீர் தகப்பனே. நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினே, என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினே. சொல்லம்மா, நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினே, என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. மறுபடியுமா, என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் பாவம் செய்த போது என்னை உயர்த்தி நடத்தினே, உம்மை நோகடித்த போது உம் கிருபையால் மன்னித்தீர். நான் பாவம் செய்த போது என்னை உயர்த்தி நடத்தினே, உம்மை நோகடித்த போது உம் கிருபையால் மன்னித்தீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. தலை குனிந்த நேரங்களில் என்னோடு கூட வந்தீர் ஆண்டவரே. நான் குனிந்த இடத்திலே ஆண்டவரே என் தலைவரை மறுபடியுமாக ஒருத்தினீரே. மக்கள் நன்றி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றி அப்பா. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர். நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீர். நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர். நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகின்றேன். நான் நினைப்பதற்கும் மேலாய் என்னை ஆசீர்வதிக்கின்றேன். நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என்
பார்த்து நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகின்றேன். நான் நினைப்பதற்கும் மேலாய் என்னை ஆசீர்வதிக்கின்றீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்தி என்னை விட்டு கொடுக்காத தேவனாண்டவரே, என்னை நடத்துகிறவரா இருக்கிறேன் தகப்பனே, என்னை பாதுகாப்பவரா இருக்கிறேன் ஐயா. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. நான் வழி மாறும்போது என் பாதை காட்டினே, என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினே. நான் வழி மாறும்போது என் பாதை காட்டினே, என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. உம்மை விட்ட யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட்ட யாரும் இல்ல ஏசையா. எல்லா ஆண்டவர் பார்த்து முழங்கால் படிட்டவர்களாய் ஆண்டவர் அர்ப்பணிப்போடு பாடலாமா? உம்மை விட்ட யாரும் இல்ல ஏசையா, உம்மை விட யாரும் இல்ல ஏசையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்ட யாரும் இல்லை ஏசையா. உண்மையாக உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட்ட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. ஆபிரகாமின் தேவனும் நீர்தானையா, ஈசாக்கின் தேவனும் நீர்தானையா, யாக்கோபின் தேவனும் நீர்தானையா, என்னுடைய தேவனும் நீர்தானை. சொல்ல ஆண்டவரை பார்த்து ஆபிரகாமின் தேவனும் நீர்தானையா, ஈசாக்கின் தேவனும் நீர்தானையா, யாக்கோபின் தேவனும் நீர்தானையா, என்னுடைய தேவனும் நீர்தானையா. என்னுடைய உழைப்பை அவர் பறித்து கொண்டாலும் என் தலை உயர்த்துபவர் நீர்தானையா. என்னுடைய உழைப்பை அவர் பறித்து கொண்டாலும் என் தலை உயர்த்துபவர் நீர்தானையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்ட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட்ட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. பார்வோனின் சேனை என்னை பின்தொடர்ந்தாலோ, செங்கடல் என் வழியை தடுத்து விட்டாலோ, பாதை உண்டு பண்ணும் தேவன் நீரே இருக்க,
கானானின் பயணத்திற்கு தடையில்லையே. பார்வோனின் சேனை என்னை பின்தொடர்ந்தாலும், செங்கடல் வெளியை தடுத்து விட்டாலும், பாதை உண்டு பண்ணும் தேவன் நீர் இருக்க, கானானின் பயணத்திற்கு தடையில்லையே. புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்வீரே. புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவீரே, நன்மையும் கிருபையும் தொடர செய்வீரே. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்ட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. Yes, Lord. உம்மை விட்ட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. கோராகின் மனிதர் என்னை எதிர்த்து வந்தாலும், என் ஜனம் எனக்கு எதிராய் முறுமுறுத்தாலும், நேசிக்கும் சபையும் என்னை வெறுத்து விட்டாலும், நேசிக்க நீர் இருக்க கவலை இல்லையே. கோராகின் மனிதர் என்னை எதிர்த்து வந்தாலும், என் ஜனம் எனக்கு எதிராய் முறுமுறுத்தாலும், நேசிக்கும் சபையும் என்னை வெறுத்து விட்டாலும், நேசிக்க நீர் இருக்க கவலை இல்லையே. என் தோளை குளிக்க செய்யும் தெய்வம் நீரே, அடுத்தவர் தலை குனிய விடுவதில்லையா. என் தோளை குளிக்க செய்யும் தெய்வம் நீரே, அடுத்தவர் தலை குனிய விடுவதில்லை. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்ட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. மியூசிக் இல்லாம ஆண்டவரை பார்த்து சொல்லாமா? நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. கோராகின் மனிதர் என்னை எதிர்த்து வந்தாலும், என் ஜனம் எனக்கு எதிராய் முறுமுறுத்தாலும், நேசிக்கும் சபையும் என்னை வெறுத்து விட்டாலும், ஆண்டவரை பார்த்து சொல்லாமா? நேசிக்க நீர் இருக்க கவலை ஆமென் அப்பா. கோராகின் மனிதர் என்னை எதிர்த்து வந்தாலும், என் ஜனம் எனக்கு எதிராய் முறுமுறுத்தாலும், நேசிக்கும் சபையும் என்னை வெறுத்து விட்டாலும்,
நேசிக்க நீர் இருக்க கவலை இல்லையே. என் தோளை துளிர்க்க செய்யும் தெய்வம் நீரே. அழைத்தவர் தலை குனிய விடு. ஆமாப்பா, நீங்க தலை குனிய விட மாட்டீங்க ஆண்டவரே. என் தோளை துளிர்க்க செய்யும் தெய்வம் நீரே. அழைத்தவர் தலை குனிய விடு. போதும் அப்பா, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு. ஆண்டவரே, அப்பா எங்க அர்ப்பணிப்பை ஏற்றுக்கொள்ளுங்க ஐயா. உண்மையாக அப்பாவை முன்னோக்கி பார்க்கிறவர்களே ஆண்டவரே, உண்மையாக அப்பாவை முன்னோக்கி பார்க்கிறவங்க சைவமா இருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா. ஆமாப்பா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. ஆமாப்பா, உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா. உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. உம்மை விட்டா யாரும் இல்லை ஏசையா. உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. ஓரி கதலனா சந்தல கதாரி அந்தரமா கலனா தல. ஓரி கதலனா தலனா. உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. ஆண்டவரே, அப்பா எங்க எந்த இடத்துல ஆண்டவரே நாங்கள் வெட்கப்பட்டோமா ஆண்டவரே, எந்த இடத்துலப்பா நாங்க தலை குனிந்தோமோ ஆண்டவரே, அதே இடத்துல ஆண்டவரே நீங்க மறுபடியும் எங்களை தலை நிமிர செய்கிறீரா ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை என்று நீங்க எங்களுக்கு நேரு வாக்குறுத்திருக்கிறீங்க தகப்பனே. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே நாங்கள். ஐயா ஏசப்பா, நீங்க எங்களை ஒருபோதும் தலை குனிய விடவே மாட்டீர் ஆண்டவரே. நாங்க எந்த இடத்துல ஆண்டவரப்பா வெட்கப்பட்டோமோ, எந்த இடத்துல நாங்கள் அவமானப்பட்டோமோ ஆண்டவரே, எந்த இடத்துல ஆண்டவரப்பா உம்முடைய நாமத்தினத்தை நாங்கள் அந்த வேதனைகள் பட்டோமோ ஆண்டவரே, அந்த இடத்துல அப்பா நீங்க மறுபடியுமாக நீங்க தலையை உயர்த்துகிறவரா இருக்கிறப்பா. நீங்க சர்வ வல்லமுள்ளவரா இருக்கிறாண்டவரே, நீங்க எல்ஷடாவா இருக்கிறீர் தகப்பனே. ஆண்டவரே அப்பா, நீங்க ஆண்டவரே எங்கள் மறுபடியுமாக ஆண்டவரே பழைய ஆண்டவரேப்பா ஆண்டவரே இரு பரிவாங்களோடப்பா நீங்க இப்படி ஆசீர்வதிங்களோ ஆண்டவரே, அதே போல எங்களை நீங்க ஆசீர்வதிக்காம நாங்க நன்றிகளை எடுக்க தகப்பனே. ஆண்டவரே நீர் போதும் ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே. நீர் ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கும்போது ஆண்டவரே எங்களுக்கு எதுவுமே பயமில்லை தகப்பனே. ஆண்டவரே பா, நீர் எங்களோடு கூட இருந்தா ஆண்டவரே நித்தமும் ஆண்டவரே வழி நடத்துவதற்காக நாங்கள் நன்றிகளை எடுக்கிறோம் தகப்பனே. எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ஆயுதங்கள் எல்லாவற்றையும் நீங்க இயேசுவின் நாமத்தால் நீங்கள் முறியடிப்பீராக ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை ஆண்டவரே. இந்த பூமியிலே வாழ்கிற ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே வெற்றி சிறந்தவர்களாய் ஆண்டவரே நாங்கள் வாழ எங்கள் கிருபை தருவீராக ஆண்டவரே. மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றி நன்றி அப்பா, நன்றி ஆகுவேனே அப்பா. கரங்களை ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. நீர் பெரியவர் ஆண்டவரே, மகா உன்னதர் ஆண்டவரேப்பா. ஆண்டவரே நீரே எங்கள் தொடர்ந்து வழி நடத்துங்க ஆண்டவரே. இந்த ஆறாவது மூலியமா நீ மகிழ்ப்பட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் மூலம் பிதாவே ஆமென். என் பையன் ஸ்கூல் போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் ஒரு வண்டி, இந்த பக்கம் நடுவில் போய் மாட்டிக்கிட்டான். விழுந்து எனக்கே ரொம்ப பயமாயிடுச்சு. ஆனால் கர்த்தர் எந்த ஒரு சேதமும் இல்லாமல் அவனை காப்பாற்றினான். அதுக்காக நன்றி. இந்த வருஷத்தில் கூட ஏசப்பா எங்களுக்கு பழைய ஃப்ரிட்ஜு இருந்து புது ஃப்ரிட்ஜு கொடுத்தாரு. நான் ரொம்ப நாள் அதுக்காக ப்ரேயர் பண்ணியிருந்தேன். ஆண்டவர் நீ பார்த்துருக்கோம், வேண்டுவதற்கு அதிசயமாக செய்கிற தேவன் ஏசப்பா. முதல்ல எங்கள் சிங்கிள் டோர், இப்போ டபுள் டோர் வாங்க தேவன் உதவி செஞ்சேன். அதுக்காக நன்றி. நான் தேவாதி தேவனுக்கு கோடானு கோடி நன்றி சொல்லி துதிக்கிறேன். போன சண்டேங்க நான் ஜெபிச்சுட்டு போனேன். ஃப்ரைடே பாஸ்டர் கிட்ட சொல்லிட்டேன், எனக்கு இந்த மாதிரி வீடு வேணும், ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருக்கேன். ஆனால் எங்கே பார்த்தாலும் எனக்கு தடையாகவே, அந்த வீட்டிலேருந்து வெளியில் வர முடியல, அந்த அளவுக்கு தடையாக இருந்தது. ஆனால் கர்த்தர் சண்டே இங்கே அழுது ஜெபிக்கும் பொழுது, நான் வர்ஷிப்பில் அழுதுட்டு இருந்தேன், மெசேஜ் கொடுக்கும்போது மனசுக்குள்ளே அழுதுகிட்டே இருந்தேன், எனக்கு வீடு வேணும். ஆனால் ஃப்ரைடே மட்டும் வீடு கேட்டேன். சண்டே அன்றைக்கி நான் கேட்டேன்,
எனக்கு எசப்பா நான் உன்னை திட்டிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, நீங்கள் இருக்கீங்களா இல்லையா அப்படின்னு கூட கேட்டிருக்கேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள ஏசப்பா கிட்ட மன்னிப்பு மட்டும் கேட்டுட்டு இருந்தேன். பாஸ்ட் மூலியமா சொன்னார், நீங்கள் இங்கே செவிக்கிறீங்க, வீட்டில் அற்புதம் நடக்குது அப்படின்னு சொல்லி. நான் இங்கே இருக்கேன் சித்தி, சும்மா அப்படி வீடு பார்க்கலாம் தான் நான் முதல்ல பார்த்துட்டு வந்தேன். அந்த வீடு போய் பார்த்துட்டாங்க, பார்த்த உடனே அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டாங்க. அவங்களுக்கே தெரியல, சொல்கிறாங்க அம்மா அந்த வீடு போய் நீ கழுவிட்டு நீ வீட்டுக்கு போ அந்த வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி. நம்ம இங்கே ஜெபிக்கும் போது கர்த்தர் அங்கே அதிசயம் நடக்கிறாரு நம்ம வீட்டுக்குள்ள. ஸோ இந்த மெசேஜ் ஒவ்வொரு சண்டே நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் அநேக அற்புதங்கள் நடத்துகிறாரு. ஸோ மெசேஜை வந்து ஆர்வமாக கேளுங்க, ஆசக்தி நம்ம விருப்பத்தோடு கேளுங்க. ரெண்டாவது வந்து அதை ஃபாலோ பண்ணும்போது கர்த்தர் நமக்கு ரெட்டிப்பான நன்மை தருவார். நாங்கள் க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தேன், என் பையன் வெளியில் வரும்போது வண்டி வந்து இடிச்சிச்சு. ஆனால் எந்த ஒரு சேதமே இல்லாமல் கர்த்தர் என் பையனை பாதுகாத்தார். எனக்கும் பலவீனம் இருந்தது. பழைய நான் புது வீட்டில் போயிட்டு இங்கேருந்து அங்கே வரும்போது சும்மா பலவீனப்பட்டுட்டே இருந்தேன். கர்த்தர் எனக்கு அந்த பலவீனத்தை மாற்றி கர்த்தர் எனக்கு சுகத்தை தந்தார். தேவாதி தேவனுக்கு நன்றி. நீ காலையில் எனக்கு சர்ச்சு கிளம்ப கூட முடியல. ஏசப்பா ஒன்னேன்னு சொன்னேன், ஏசப்பா உமக்கு சித்தமானால் நான் கிளம்புவேன் அப்படின்னு சொல்லி. என்னால் ஏஞ்சும் இல்லை. 8:30 வரைக்கும் போராட்டமாக இருந்தது. என்ன நடந்தாலும் சரி லாஸ்ட் ப்ரேயரில் போயிட்டு நான் அட்லீஸ்ட் லாஸ்ட்லையாவது உட்காருவேன் தேவ சமூகத்தில் அப்படின்னு சொல்லி வந்தேன். கர்த்தர் எனக்கு பலன் தந்து சீக்கிரமாக கிளம்பவும் கர்த்தர் உதவி செய்த தேவாதி தேவனுக்கு நன்றி. அற்புதம் கண்டிடுவாய், உன்னை அதிசயம் காண செய்வேன். நீ அற்புதம் கண்டிடுவாய் என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காண செய்வேன். நீ அற்புதம் கண்டிடுவாய். வாழி திறக்கும் அதிசயம் நடத்திடுவே. செங்கடலும் இழந்தே வழிவிடுமே. வாழி திறக்கும் அதிசயம் நடத்திடுவே. செங்கடலும் இழந்தே வழிவிடுமே. தடைகளெல்லாம் கடந்தே போகுமே.
ஆதார வசனமாக எனக்கு தெரியும் உங்களுக்கு. என்ன வசனம்? 6:33. அல்லேலூயா. ஓகே. முதலாவது தேவ ராஜ்யத்தையும் நீதியும் தேடும். முதலாவது நான் வாழ்க்கையில் தேவனை தேடணும். தேவனை தேடினால்தான் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே தேடி வரும். முதலாவதாக தேவன் மனிதனை ஏன் படைத்தார்னா அவர் ஆராதிப்பதுக்காக படைத்தார். உங்களை ஏன் ஆண்டு உருவாக்கினார்? நம்மளே ஆண்டு படைச்சாரு. ஏன் படைச்சார்? அவருக்கு வந்து வேலையுமே இல்லை, சும்மா நான் படைச்சுவோம் படைச்சாரா? இல்லை. ஏன்னா அவரை ஆராதிப்பதற்காக, அல்லேலூயா, தேவனை தொழுது கொள்வதற்காக. நான் வாழ்க்கையில் தேவன் தான் நான் வாழ்க்கையில் முதலிடமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நான் வாழ்க்கையில் கர்த்தர் தான் முதலிடம், ஆண்டவர் தான் முதலிடம். ஆண்டவரை தவறு தான் இது எல்லாமே. அப்படி நம்ம கடந்த வாரங்களில் 3 ராஜாக்களை பார்த்தோம். யாரை பார்த்தோம்? முதல்ல அபியா பார்த்தோம், அதுக்கப்புறம் ஆசா பார்த்தோம், அதுக்கப்புறம் யோசபாத்து பார்த்தோம். 3 ஆட்களை நம்ம என்ன பண்ணோம்? பார்த்தோம். ஓகேங்களா? ஓகே. இந்த வாரம் என்ன பண்ண போகிறோம்? இந்த 3 பேருடைய வாழ்க்கையும் எடுத்து இந்த 3 பேருடைய வாழ்க்கையிலிருந்தும் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன? நம்ம மெசேஜ் கேட்டுட்டு போகிறது விஷயம் இல்லை, நாம் என்ன கற்றுக்குறோம் அதான் விஷயம். அல்லேலூயா. கேட்பதனால அல்ல, நம்ம அது செயல்படுத்தும் போது அதிசயம் நடக்க ஆரம்பம். என்னதான் நீங்கள் கேட்டாலும் நீங்கள் செய்யல இல்லைன்னா, அனுபவத்தில் இல்லைன்னா அது எந்த பிரயோஜனமே இல்லை. என்னதான் நீங்கள் பெரிய சமையல்காரனாக இருந்தாலும் சமையல்காரி இருந்தாலும் சமைக்கலைன்னா அது என்ன, அதில் யூஸே இல்லை. நீங்கள் பெரிய டிரைவரு, பெரிய அப்பாட்டக்க டிரைவராக இருந்தால் கூட நீங்கள் வண்டியே ஓட்டலைன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் என்ன பிரயோஜனம் இருக்குது? எவ்வளோ மெசேஜ் கேட்டாலும் நீங்கள் கர்த்தரோட கிட்டி சேரலைன்னா, அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கலனா, அவரோட வழியில் நடக்கலைன்னா எந்த பிரயோஜனமே இல்லை. ஆமேன். சும்மா பவுல் சொல்கிற மாதிரி சும்மா ஆகாசத்தில் சிலம்படிக்கிற மாதிரி தான் நான் என்ன பண்ணுவேன், இருப்பேன்றார். அதனால் நான் வாழ்க்கையில் முதலிடத்தை தேவனுக்கு என்ன பண்ணுவோம், கொடுப்போம். நம்ம எடுத்து படிக்கலாம். 2 நாளாகமம் 3:11 நம்ம அங்கே ஆரம்பிக்கலாம். 2 நாளாகமம் 13:11. அவர்கள் தினந்தோறும் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளையும் சுகந்த வாசனையான தூபத்தையும் செலுத்தி காலையிலும் மாலையிலும் பரிசுத்தமான மேஜையின் மேல் சமூக தப்பங்களை அடுக்கி வைக்கிறதையும் பொன் குத்து விளக்குகளையும் அதன் விளக்குகளை சாயங்காலந்தோறும் ஏற்றுகிறதையும் விசாரிக்கிறார்கள். நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தரின் காவலை காக்கிறோம், நீங்களோ அவரை விட்டு விலகினீர்கள். ஓகே ஓகே, போதும். இங்க பாத்தீங்கன்னா 11 எல்லாம் எடுத்துட்டீங்கல்ல, வந்து பாருங்க 11. அவர்கள் தினந்தோறும் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளையும், ஆமென், தினந்தோறும் கர்த்தருக்கு பலிகளை செலுத்தினார்கள். ஃபர்ஸ்ட். அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் தினந்தோறும் கர்த்தரை தேடணும். இன்னும் ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு போகணும் இல்லை, தினந்தோறும் வீட்டுக்கு போய் திங்கக்கிழமை கர்த்தரை தேடணும், செவ்வாய்க்கிழமை கர்த்தரை தேடணும், ஜெபம் பண்ணணும், பைபிள் வாசிக்கணும், கர்த்தர் என்ன பேசுறன்னு என்ன பண்ணணும், தினந்தோறும் இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம என்னன்றோம், இன்று வருகிறோம், வந்துட்டு என்ன பண்றோம், கேட்குறோம், அதுக்கப்புறம் அடுத்த நடுவில் எதுக்கும் உங்களுக்கு ஆண்டுக்கு எந்த சம்மந்தமே இல்லை, திருப்பி எங்கப்போ வருது, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரீங்க. அப்படி இல்லாம தினந்தோறும் கர்த்தரை தேட வேண்டும். தினந்தோறும் கர்த்தரை தேடுறீங்களா? தினந்தோறும் வாழ்க்கையில தினந்தோறும் கர்த்தரை தேட வேண்டும். ஓகே. அதுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்து தேட வேண்டும். அதுக்கப்புறம் சர்வாங்க தகன பலிகளை, ஆமென், அங்க போட்டு என்ன போட்டிருக்கு, சர்வாங்க சர்வாங்க அந்த பலியை மொத்தமா எடுத்து அப்படியே வெட்டி அப்படியே எரிச்சிருவாங்க, மொத்த சர்வாங்க தகன பலியா. அப்போ நாம் என்ன எதிர்பார்க்கிறோம், ஆண்டவர் நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. நமக்காக அல்ல, வாழ்வு நான் அல்ல, இயேசுவே எனக்குள்ளாக வாழ்கிறார். அப்ப நான் வாழ்க்கையில முழுசுமாக கர்த்தருக்கு நம்மளை அர்ப்பணிக்கணும். இதான் முதல்ல. நிறைய பேர் வேலைக்கு தானே அர்ப்பணிச்சிருக்காங்க. கால் எழுந்தோடனே வேலை தான், வேலை. காலில் என்ன பண்ணும், சக்கரத்தை ஓட்டிட்டு என்ன பண்ணும், சுத்தி நிற்பாங்க, வேலை. சிலருக்கு சமைக்கிறதே வேலை, காலை டிஃபன் செய்யுது, மதியானம் சாப்பாடு செய்யுது, நைட்டு செய்யுது, ஸ்நாக்ஸ் இதுனே இருக்கும்.
இல்லப்பா, நீங்க என்ன பண்ணும், உங்களை தேவனுக்காக நீங்க என்ன படைக்க வேண்டும். தினந்தோறும் கர்த்தரோடு பேசுறீங்களா? அது முக்கியம். தினந்தோறும் பேசுறீங்களா? ஓகே, நல்ல விஷயம். ஆண்டு உங்களை பேசுறாரா? அதுதான் விஷயம். நாம் பேசுவது முக்கியம் அல்ல, தேவன் நம்மோடு பேசுகிறாரா? தேவன் இடைப்படுகிற தேவன் பேசுகிறவர். அவர் கல்லோ மரமோ அல்ல, அவர் சிலை அல்ல, அவர் நம்மோடு பேசுகிற கடவுள். அப்போ தேவன் நம்மோட பேசுகிறாரா நீங்க என்ன பண்ணணும், பார்க்கணும். தினந்தோறும் ஆண்டவனோடு பேசுறாரா? என்ன பேசுறாரு? என் வாழ்க்கையில் என்ன பண்றாரு, மாத்துறாரா? என்ன செய்வது? இப்படி நீங்க என்ன பண்ணணும், தினந்தோறும் கர்த்தர் உங்களோடு பேசுவதாக, நீங்க பேசுவதாக மாத்திரமில்ல, தேவன் உங்களோடு பேசுவதாக என்ன பண்ண நீங்க இருக்கணும். அதான் சர்வாங்க தகவல் முழு ஒப்பு கொடுக்க வேண்டும். ரெண்டாவது தூப வர்க்கம். அடுத்து என்ன போட்டிருக்காங்க, சுகந்த வாசனையான தூப வர்க்கத்தை செலுத்தினா நீங்க தினந்தோறும் ஆராதனை செய்யணும். உங்க ஆராதனை தேவனுக்கு சுகந்த வாசனையா வரணுமா? இப்படிதான் தேடினாங்க 3 பேருமே. யாராரு? அபியா, ஆசா, யோசபாத். ஓகே, அப்போ என்ன பண்ணாங்க, தினந்தோறும் கர்த்தரை தேடுவது மாத்திரம் இல்லாமல் தினந்தோறும் கர்த்தரை ஆராதித்தார்கள். என்ன பண்ணாங்க? ஆராதிக்கிறீங்களா? பாட்டு பாடணும். சூப்பர். பாட்டு பாடுறீங்களா? என் பாட்டு பாட எனக்கே சகிக்க மாட்டேதுங்க. உங்களுக்கு சகிக்கணும் பரவாயில்ல, ஆண்டு சகிக்கும். எனக்கு பாடவே தெரியாதுங்க. காக்காக்கு நான் பாட தெரியுது, காக்கான்னு கத்தலையா, அது பாடுது அழகா. அப்போ எப்படி பாடுறோம்? நம்ம பிபி சுசேலா மாதிரி பாடுறோமா, இல்ல இளையராஜா மாதிரி பாடுறோமா, இல்ல அதெல்லாம் மியூசிக் வாசிக்கா இருக்குதே, வேற மனோ மாதிரி பாடுறோமா? இப்படி இல்ல. என்னன்னா, நாம் கர்த்தரை நம்முடைய குரல்ல, என்ன சொல்லுவாங்கல்ல, காக்காக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு தான். அது பார்த்தீங்கன்னா சின்ன காக்கா பிறந்திருக்கும், கொஞ்சம் இருக்கும். செல்லமே கண்ணு, உன்ன மாதிரி அழகு யாருமே இல்லை, உன் குரல் எப்படி தான் இருக்கு, என் குரல் மாதிரி இருக்கு. ஆமா, காக்கா குரல் காக்கா மாதிரி தான் இருக்கும். என்ன மாதிரி நீ அழகா இருக்கு, யார் கொஞ்சிருது? காக்கா. அப்போ சாதாரண காக்கா தன் காக்காவை கொஞ்சுதுன்னா, நம்ம கடவுள் நம்மள என்ன பண்றது இல்ல, வெறுக்கிறது இல்ல, நம்மளை கொஞ்சுகிறார். அல்லேலூயா. நம்முடைய குரல் அவருக்கு இனிமையா இருக்குது, நம்முடைய முகம் அவருக்கு அருமையா இருக்கு. நம்ம என்ன பண்றாரு, அழகா பாக்குறாரு. சில பார்த்தீங்கன்னா குழந்தை பார்த்தீங்கன்னா மூக்கெல்லாம் சளியா இருக்கும், மூஞ்சிலாம் அழுக்கா இருக்கும். ஆனா குழந்தை வச்சு கொஞ்சம், அம்மா என் செல்லமே என் பட்டு என்ன மூக்குள்ள இப்படி பண்ணுது, நம்ம என்ன இது அப்படின்னு. அவங்க அம்மாவுக்கு தெரியாது, நம்ம பார்க்க ஒரு மாதிரி இருக்கும், அவங்க அம்மாவுக்கு அதெல்லாம் தெரியாது. ஏன்னா பாசம். அல்லேலூயா. அதுக்கு கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டாலும் சரிதான், ஒரு மாதிரி இருந்தா சரிதான், அது பிடிச்சி கொஞ்சம் நமக்கு ஒரு மாதிரி இருக்கும், என்னடா இப்போ, ஏன்னா பாசம். அது மாதிரி நமக்கும் ஆண்டுக்கும் ஒரு பாசம் அதிகமாகுது. நீங்க எப்படி இருந்தாலும் ஆண்டு என்ன பண்ணல, கவலை இல்லை, ஆண்டவங்களை நேசிக்கிறாரு. அல்லேலூயா. ஆண்டவங்களை நேசிக்கிறாருன்னா நீங்க என்ன பண்ணணும், பதில் என்ன பண்ணணும், நேசிக்கணும். ஒரு தேங்க்யூ சொல்ற, நீங்க என்ன பண்ணணும், போய் வேலை பார்த்துட்டு தேங்க்யூ தேங்க்யூ வந்துட்டாரு இவர் அப்படி சொல்லுவீங்களா? சொல்லுவீங்க, தேங்க்யூ சார், ஓகே வெல்கம் சார் சொல்லுவீங்கல்ல. இப்போ எங்கே ஹோட்டலில் போறீங்க, எங்கே போறீங்க, சாரி சார் நான் பரவாயில்ல சார், சாரி சார், ஓகே பரவாயில்ல சார், நான் தப்பு தான் பண்ணிட்டேன் அப்படி சொல்லுவீங்களே. அப்போ ஆண்டவர் உங்களை நேசிக்க நீங்க என்ன பண்ணணும், நேசிக்கணும். நேசிக்கிறீங்களா? பக்கத்து கேளுங்க, ஆண்டு நேசிக்கிறீங்களாப்பான்னு கேளுங்க. நேசிக்கலாம். நீ என்னையே ஒழுங்கா நேசிக்கல, இதுல ஆண்டவர் நேசிக்கிறியா? நீ என்னையே ஒழுங்கா நேசிக்க மாட்டேங்கிற. ஆண்டு சொல்றது, காணக்கூடிய சகோதரனை நீ நேசிக்கல அப்படின்னா நீ காணாத என்ன பண்ண தேவன் நேசிப்ப. கூட இருக்கிற புருஷனையும் பொண்டாட்டியோ என்ன பண்ணல நேசிக்க முடியல அப்படின்னா, சகோதரன் நேசிக்க முடியலன்னா நீ ஆண்டை எப்படி நேசிப்ப? நான் கணவரை நேசிக்க மாட்டேன், நான் அவரு செட் ஆக மாட்டாரு, நான் ஆண்டவர் நேசிப்பேன் சொன்னா அது தப்பு இல்லையா? நீங்க ஆண்டரை உண்மையா நேசிச்சீங்கன்னா அந்த கணவர் எவ்வளவு மோசமா இருந்தாலும் பரவாயில்ல, நீ நேசிப்பீங்க. தப்பான்றே கண்டிக்கிறீங்க வேற, ஆனா நேசம் இருக்கும் அவன் மேல. ஓகே, என்னதான் நடக்குது, கண்ணானாலும் கணவன், புள்ளனாலும் ஆமா, ஃபுல்லா வந்தாலும் புருஷன் தான். அவன் ஃபுல்லா வந்தாலும் புருஷன் தான். எங்க இருக்கிற அத்தா? இங்கதான் இருக்கிற. என்ன வேணும் உங்களுக்கு? போய் சிக்கன் பிரியாணி எடுத்துருவா. ஏமா நீ கொடுக்குற 10 ரூபாய்க்கு சிக்கன் பிரியாணி வராது, காக்கா பிரியாணி தான் கிடைக்கும். அப்போ நீங்கள் அன்புல நீங்க ஆண்டரோடு கலந்துட்டீங்க அப்படின்னா அவர் உங்களை அதிகமா நேசிப்பார். நீங்க அவரை நேசிக்க, அவரை நேசிக்க இது ஆராதனை வெளிப்படும். அதான் சொல்றாங்க, நீ ஆராதனையிலே வாங்க,
வர்ஷிப்பிலே வாங்க. நீங்க ஆண்டவரை புகழுறதும், அவர் உங்களை புகழுறதும், அவர் உங்க நன்மையை கொடுக்கறதும். அல்லேலூயா. அவர் துதி செய்ய ஆரம்பித்த உடனே, யோசபாத்துல பார்க்கும்போது அவர் துதி செய்ய ஆரம்பித்த உடனே அங்க அதிசயம் நடக்க ஆரம்பிக்குது. உங்க வாழ்க்கையும் அதிசயம் நடக்க மாட்டேதுன்னா நீங்க துதியே உன் வாயில் வர மாட்டேங்குது. சபையிலும் வரல, சரி ஓகே. வீட்டில் போய் பாடுறீங்களா? ஒரு புத்தகம் எடுத்து, ஓகே இன்னைக்கு ஜெப டைமு, நான் 1/2 hour பண்ண போறேன், ஒரு பாட்டு பாடி ஜெபம் பண்ண போறேன். அப்படி உங்களுக்கு டைம் இருக்கா? உங்களுக்கு நேரம் இருக்கா? நேரம் என்ன நேரம் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனோடு தனி நேரம் செலவு பண்ணுறதுக்கு உங்க நேரம் என்ன? ஆறாத நேரம் என்ன? உங்க பாடுற நேரம் என்ன? நீ ஆண்டவர் நேசிக்கிறோன்னு சொல்றது, அது சொல்றது கேட்குறது நல்லா இருக்கு. ஆனா செய்கையில பார்த்தீங்கன்னா அது இல்லைன்னா அது உண்மையான நேசிப்பு இல்லை. மனைவி கணவன் மனைவி நேசிக்க சொல்லிட்டாரு. சாயங்காலம் குடிச்சிட்டு செம்ம போட்டு மாங்க அடிச்சுட்டு, அதுக்கப்புறம் காலைல நேசிக்கிறேன், தெரியாம பண்ணிட்டேன், நேசிக்க போயா நீயும் நேசிப்போம், காலெல்லாம் நேசிக்கிறேன்ற, நைட் செம்மாட்டி அடிக்கிற. இது நேசிப்பு இல்லை. அல்லேலூயா. இது மாயமாலம். அப்போ நீங்க தேவன் நேசிக்கிறீங்கன்னா தினம் ஆராதிப்பு. ஆண்டவரே நீ நல்லவர், நீ போதுமானவர், ஆராதிக்கிற ஆண்டவரே. உன் வாழ்க்கை பல பிரச்சனை இருக்கலாம், பல தடைகள் இருக்கலாம். இப்போ வாழ்க்கை முன்னேறாத வரைக்கும் இருக்கு. பல பிரச்சனை இருந்தால் எரிய கோட்டைக்கு அவங்க போகும்போது அவங்க வாழ்க்கை முன்னேறாத வரைக்கும் எரிய கோட்டை நடுக்க இருந்தது. என்ன பண்ணி தரல, இது தானதான் காணாதுக்குள்ள போக முடியும். பல தடைகள். ஆனா சொல்றேன், ஆராதனை செய்ப்பா, துதிப்பா, ஆர்ப்பரிப்பா, விழும்பன்ற. ஆண்டவரே இது விழுந்துட்டோம் ஆர்ப்பரிக்கிற இல்ல, பிரச்சனை இருக்கும் போதே நீ ஆர்ப்பரி, பிரச்சனை இருக்கும் போதே துதிக்க ஆரம்பி, பிரச்சனை இருக்கும் போதே பாடல் பாடு. பிரச்சனை பர்வதங்கள் மெழுகு போல உருகும் தேவ பிரசனத்துல. அல்லேலூயா. உன் வாழ்க்கையில பிரச்சனை காரணம் என்னன்னா, இது ஒரு காரணம் என்னன்னா, நீங்க ஆண்டவரை சரியா ஆராதிக்கிறது இல்ல, தேவனை தொழுது கொள்வது இல்ல. நல்லா பாடுறீங்க, சூப்பர் தான். ஆனா தேவனை உண்மையாய் பாடுறீங்களா? இப்ப கேரத்தில் வைக்கிறோம், கேரத்தில் 2 பாட்டு பாடுறீங்க, ஜெப கொடுத்து வர 2 பாட்டு பாடுறீங்க. அந்த பாட்டை பார்த்து சொல்ல, நீங்கள் வீட்டுல போய் தனியா தேவனை ஆராதிக்கிறீங்களா? ஜெபத்துக்கு வரீங்க, நீங்க பாட்டு பாடினாங்க, இங்க வர்ஷிப் எடுக்கிறாங்க, இல்ல பிரேயர் வர்ஷிப் எடுக்கிற, அந்த வர்ஷிப் அல்ல. நீங்கள் தனியா தேவனை ஆராதிக்கிறீங்களா, பாடுறீங்களா? அதான் விஷயம். அங்கதான் இருக்குது. அங்கதான் இங்க ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ். இது உங்களுக்கு ஒரு வேலை. ஆனா வீட்டுல ஆராதிக்கிறது வேலை இல்லை, அது உறவு. அல்லேலூயா. வேலைக்கு உறவுக்கு வித்தியாசம் இருக்கு. யார் உறவுல அதிகமாய் வளர்றாங்களோ, ஆண்டு ஆராதிக்கிறாங்களோ, அவர்களை தேவன் நிச்சயமாகவே உயர்த்துவார். ஆமேன். தாவீது உயர்ந்ததுக்கு முக்கியமான காரணம், அவன் ஆராதனை வீரனா இருந்தான். நல்லா ஆராதிக்கிறான், நல்லா வர்ஷிப் பண்றான். ஆண்டு பார்த்து அப்படியே மனசு உருகிறாரு. இவன் சாதாரண மனுஷன், ஒரு பெரிய திறமை இல்லை. சவுல் பார்த்தீங்கன்னா ஹைட்டா இருக்கிறான், நல்ல போர் தந்திரம் தெரியும், இவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா இவனுக்கு ஒண்ணு தெரியும், ஆராதிச்ச தேவன் பிடிக்கும் தெரியும். அல்லேலூயா. ஆராதிச்சு ஆடு மேய்க்கிறவன் என்ன பண்ண, அரசனா மாறிட்டான். அல்லேலூயா. நீங்களும் ஆராதிக்க கடன்காரனா இருக்கிற நீங்க முதலாளியா மாற ஆரம்பிச்சிருவீங்க. அல்லேலூயா. வியாதியா இருக்கிற நீங்கள் பலவானா மாற ஆரம்பிச்சிருவீங்க. சோர்வா இருக்கிற நீங்கள் தைரியசாலியா என்ன பண்ணுவீங்க, மாற ஆரம்பிச்சிருவீங்க. அல்லேலூயா. சோர்வுகள் மாறும், பலவீனங்கள் மாறும். எப்போதுனா ஆராதிக்கும் போது. ஏன்னா பிசாசுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னன்னா தேவனை ஆராதிப்பது. அல்லேலூயா. ஏன் லேட்டா வரீங்க தெரியுமா? ஏன் லேட்டா வரீங்கன்னா, என்ன பண்ணனா, பிசாசுக்கு நீங்க ஆராதனை பண்றது பிடிக்காது. ஏன் கேட்டீங்கன்னா, ஏன் பிடிக்காது? ஏனென்றால் இந்த ஆராதனை பண்ணவன் அவன்தான். லூசிபர் தான் தேவனை ஆராதிக்கு தலைவனா இருந்தான். அவன் வேலை என்ன தெரியுமா? தேவனை ஆராதிப்பது. அந்த வேலையை, அந்த ஆராதிக்கிற வேலையை விட்டு தூக்கி எடுத்துட்டு உங்களை ஆண்டு அப்பாயிண்ட் பண்ணி, நீ வேலைக்காரனாய் ஆராதனை செய்யற, நான் என்ன பண்ண போறேன், என் பிள்ளையாக ஒருத்தர் உருவாக்கி அவன் ஆராதிக்க போற சொல்லி அவர் நம்மளை பிள்ளையாக உருவாக்கி நம்ம ஆராதிப்ப வைத்திருக்கிறார். அதனால அவன் வேலையை பிடுங்கி நம்ம கிட்ட கொடுத்தால அவனுக்கு பிடிக்காது. என்ன பிடிக்காது? ஆராதனை பண்ண பிடிக்காது. ஏன்? அது அவன் வேலையா இருந்தது.
அவனை அடிச்சு தள்ளிட்டு அந்த வேலையில நம்மளை வச்சிருக்கிறோம். நம்மளை வச்சுட்டோம்னா அவனுக்கு என்ன தெரியுமா, என்னை விட்டுட்டு இவனை படைக்க வச்சுட்டு இவனை ஆராதிக்க வைக்கிறியா, இவன் மூலமா ஆராதிக்கிறீங்களா, நான் என்ன தடை பண்ண போறேன். யார ஆராதிக்கிற நம்மளை பிசாசு தடை பண்ணுகிறான். நீங்க லேட்டா வந்து காரணம் நீங்க இல்ல, உங்க தூக்கம் இல்ல, தூக்கத்துக்கு பின்னாடி இருக்க பிசாசு. அல்லேலூயா. லேட்டா வந்தது காரணம் நீங்க அல்ல, உங்களை பிசாசு வஞ்சித்து வேற ஏதோ விஷயத்துல என்ன பண்ணா சிக்க வைத்துக்கிறான். நீ லேட்டா வந்து காரணம் நீ நைட் 1 மணிக்கு உட்காந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போட்டு வாட்ஸ்அப் பார்த்து படம் பார்க்கறதல்ல, இந்த படம் பார்க்கணும்னு தூண்டி விட்ட பிசாசு. அல்லேலூயா. அப்போ நீங்கள் மோசம் போகாதவர்கள், பிசாசு தந்த உங்களுக்கு தெரியாதவர்கள் அல்லவே. அப்போ நீங்க என்ன பண்ணோம், அப்போ ஆராதனைக்கு சரியா வராதவங்க எல்லாம் பிசாசுடைய அட்டாக்ல இருக்காங்கன்னு அர்த்தம். என்னங்கிறாங்க, அவங்களுடைய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் அது இருக்குது, ஏதோ இருக்குது. சில ஆள் உண்மையை சில வேலை ரீசன் இருக்கும், கணவன் வச்சுக்கப்படலை, அவனுக்கு எதாவது சாப்பாடு செஞ்சு தரட்டு வரணும், அப்படி வந்து ஓகே. உனக்கு எந்த வேலையுமே இல்லையே, வேலையே ஆராதனை, உனக்கு வேலையே ஒன்றும் இல்லையே, வேலையே என்னது சர்ச்சுக்கு வந்த வேலையே. இப்போ அதுவே நீங்க லேட்டா வந்தேன்னா இது பின்னாடி பிசாசு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. நீங்க விடுதலை அடைய வேண்டும். எதுல இருந்து? அந்த கட்டில இருந்து. அல்லேலூயா. அப்ப ஏன்னால் பிசாசுக்கு பிடிக்காது ஆராதனை பண்ணா. ஆராதனை பண்ணா நீங்க உயர்ந்துருவீங்க, பிசாசு நல்லவே தெரியும். ஆராதனை பண்ணா உங்க வாழ்க்கை நல்லா இருக்குன்னு பிசாசு நல்லவே தெரியும். ஆராதனை பண்ணா உங்களுடைய கட்டுகள் உடையும் பிசாசு நல்லவே தெரியும். ஆராதனை பண்ணா வாழ்க்கையில பிரச்சனைகள் போட்டாங்கலாம் போகும் நல்லவே தெரியும். ஏனென்றால் ஆராதனை இருக்கிற இடத்துல பிசாசு இருக்க முடியாது, அவன் எரிச்சலா இருக்கும். எந்த வீட்டுல ஆராதனை இருக்குதோ அந்த வீட்டுல பிசாசுகள் இருக்க முடியாது. அல்லேலூயா. வீட்டுல எந்த வீட்டுல தேவனுடைய பாடல் பாடிக்கிட்டே இருக்கோ அந்த வீட்டுல பிசாசு இருக்க முடியாது. தேவனை துதிக்கிற இடத்துல பிசாசுக்கு என்ன வேலை? அங்க இருக்க முடியாது. வந்துட்டு வந்து எட்டி பார்த்துட்டு போலாமா தவிர அங்க நிரந்தரமா தங்க முடியாது. உள்ள தேவனுடைய பிரசனம் இறங்கி கொண்டே இருக்கு வீட்டுல. உங்க வீட்டுல என்ன ஓடுது? தேவ ஆண்டோட பாட்டு டெய்லி காலைல போடுறீங்களா? இல்ல நீங்க தான் பாடுறீங்களா? நானும் பாடுறது இல்ல, பாட்டும் போடுறது இல்ல, பாட்டும் படிக்கிறது இல்ல, எதுவுமே செய்யுது இல்லைன்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். அல்லேலூயா. அதனால இங்க என்ன போட்டிருக்குன்னா, 2வது தேவனை ஆராதனை செய்ய வேண்டும். 3வது பாத்தீங்கன்னா இங்க காலையிலும் மாலையிலும் பரிசுத்தமான மேஜையின் மேல் சமூக அப்பங்களை அப்பம் எதுக்கு அடையாளம்னா தேவனுடைய வார்த்தைக்கு அடையாளம். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை முக்கியம். பைபிள் படிச்சீங்களா? நேத்து பைபிள் படிச்சவங்க கை தூங்க பார்க்கலாம். நேத்து பைபிள் படிச்சவங்க சரி, நேத்து பைபிள் படிக்கல தெரியல, சரி நேத்து பைபிள படிக்கல அவங்க கை தூங்க பார்க்கலாம். 1 2 3 4 5 6. நீங்களுமாயா? இல்லையா, கை வச்சிருக்கீங்க. ஓகே ஓகே சரி. அப்போ ஏன் படிக்கல? 24 மணி நேரம் இருக்கு. 24 தானியேலு பெரிய உயர் அதிகாரி இருந்தார். 3 வேளை ஜெபம் பண்ணாரு. நீ சாப்பிட்டா நீ வந்து இப்ப ஜெபம் பண்ணா உன் தலையை வெட்டிடுவாங்க, சிங்கத்துல கொண்டு போட்டுருவே சொன்னால பண்றாங்க. ஜெபம் பண்ணாரு. நமக்கு எந்த சிங்கத்துக்கு கோகிலும் போட போறது இல்ல, நம்ம யாரையும் அடிக்க போகிறது இல்ல. தினந்தோறும் பைபிள் படிச்சு ஜெபம் பண்ணல உங்களுக்கு என்ன பிரச்சனை வருது? இதெல்லாம் வந்து ஃபவுண்டேஷன், முக்கியமான விஷயங்கள். இது எல்லாமே மற்ற ஆட்கள் அவங்களாம் கரெக்டா பண்றாங்க. இந்துக்கள் அவங்க புத்தகத்தை கரெக்டா படிக்கிறாங்க. ஏன் முஸ்லிம்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவங்க என்ன பண்ண குரானை கரெக்டாக ஓதுறாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா டைமுக்கு கரெக்டாக என்ன பண்ணுறாங்க, 5 வேளை கரெக்டாக என்ன பண்ணுறாங்க, கரெக்டாக போகிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்தி வேணும்னா முஸ்லிம்ஸ் பாட்டு கற்றுக்குங்க. ஏன்னா ட்ரெயினில் போகும்போது டக்கு என்ன பண்ணுவாங்க, டைம் வந்து அப்பவே விரிச்சு என்ன பண்ணுவாங்க, அப்படியே என்னவாங்க. பஸ்ஸில் போனாலும் அப்படியே போட்ட பஸ்ஸுக்கு போயிடணும், அப்படியே கூட்டமாக இருக்கு ஒதுங்க சொல்லிட்டு கட்சி பற்றி கட்டிட்டு என்ன பண்ணுறான், போகிற பஸ்ஸில் நமாஸ் பண்ணுறான். ரோடு டைம் ஆச்சு, ரோடு பிளாட்ஃபார்ம்ல உட்காந்து நமாஸ் பண்றான். நமக்கு வீடு இருக்குது, இடம் இருக்குது, நம்ம என்ன பண்றோம்? பண்றது இல்லையே. பாண்டு பாக்குறாருல, எல்லாமே ஒண்ணு சகல வசதியும் இருக்குது, சகலமும் இருக்குது, பண்ணல. அவனுக்கு எந்த வசதியுமே இல்லை. ரோட்ல போற பைக்கை நிப்பாட்டி ரோட்ல
12 மணி வெயில்ல ரோட் பிளாட்ஃபாரத்துல யார் பார்த்தாலும் கவலை இல்லப்பா, என் கடவுள் என்ன பார்க்கறான்னு அந்த அறிவு அவனுக்கு இருக்குது. நமக்கு இருக்கா? அல்லேலூயா. அதால நம் பைபிள் ரீடிங் முக்கியம். என்ன சொல்றாரு, நீங்க இந்த பைபிளை படிக்க 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 சமூகத்தை எப்படி நம்ம வந்து சரீரத்துக்கு உணவு அவசியமோ அது உள்ள இருக்கிற மனுஷனுக்கு என்ன அவசியம்? வேத வசனம் அவசியம். வெளி மனுஷன் நீங்க சாப்பிடலாம் செத்து போயிடுற மாதிரி உள்ள இருக்க மனுஷன் நீங்க பைபிள் படிக்கலைன்னா செத்து போயிடுவாங்க நாள்ல. அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையோ எந்த போராட்டமோ ஏதோ இருந்தாலும் உங்களால் என்ன பண்ணுது, அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய உங்களுக்கு வாட்ட சாட்டமா இருப்பீங்க. ஆனா உள்ள சின்ன பிரச்சனை என்ன பண்ணுவீங்க, துவண்டு போயிடுவீங்க. பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஆனா எந்த ஒரு ஊனமுற்றரும் தற்கொலை பண்றது இல்லை. கண்ணு தெரியாதவன் நடக்கணும் தற்கொலை பண்றது இல்லை. ஏன்னா வெளியில உடம்பு அவனுக்கு வீக்கா இருந்தாலும் உள்ள அவனுக்கு அந்த மனது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. உள்ள வாழ முடியும்டா, உலகத்தை நீ வாழலாண்டான்றோம். ஆனா சில ஆட்களுக்கு இந்த வாட்ட சட்டமாக்குறாங்க. ஆனா சின்ன பிரச்சனை, ஐயோ நான் சாக போறேன், இது முடியாது, இவளோட வாழ முடியாது, இவனோட வாழ முடியாது, இத பிரச்சனை இருக்க முடியாது, அப்படி ஒரு சின்ன சின்ன பிரச்சனைக்கு தற்கொலை தான் வழி, ஓடி போகிறதான் வழி, விட்டு ஓடுறதான் வழின்னா நீ வந்து கரெக்டா இல்ல. வாழ்க்கை பிரச்சனை இருக்கு. நீங்க உள்ள ஆவி மனுஷன்ல பலப்படல. ஆவி மனுஷன்ல பலப்பட வேண்டும். அதுக்கு என்ன பண்ணும்? பைபிள் படிக்கணும். பைபிள் படி ஜெபம் மட்டும் பைபிள் என்ன பண்ணும்? படிக்கணும். நல்லா படிக்க 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 வாழ்க்கை தரித்திரம் வெளியே போக ஆரம்பிக்கும். ஏன்னா ஆண்டு வார்த்தை உள்ள வர 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 உங்க வாழ்க்கையில் இருக்கிற தேவையில்லாத வெளியே போக ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. அப்போ இங்க சமூக அப்பங்களை என்ன பண்ணோம், இங்க வைக்கணுமா? அப்போ இதுல எப்ப பண்ணுமா? தினந்தோறும் பண்ணும். என்ன பண்ணும்? தினந்தோறும் தினந்தோறும் கர்த்தருக்கு சர்வாங்க தக உங்களையே ஒப்பு கொடுக்கும் சர்வாங்க தக பலியாக தினந்தோறும் தூபம் காட்டி என்ன பண்ணாங்க? சுகந்த வாசனையாக துதியை என்ன பண்ண செலுத்தணும். தினந்தோறும் காலையிலும் மாலையிலும் என்ன பண்ணும்? மேஜையின் மேல் சமூக தப்பங்களை காலையிலயும் மாலையிலும். அப்ப பைபிள் எப்படி படிக்கணும்? காலையில படிக்கணும். படிக்கணும். ஒரு வாட்டி படிக்கிறதே குதிரை கொம்பா இருக்குது. 2 வாட்டியா? ஆமா. 4 வேளை சாப்பிட்டு 10 வேளை தண்ணி குடிச்சு 2 வேளை ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு 10 ஹவர் தூங்குறீங்கல்ல. அப்போ 2 வேளை பைபிள் படிக்கிறது பெரிய விஷயமே இல்லை. காலையிலையும் மாலையிலையும். ஆமே. நீ படிக்க போறேன், நீ காலையில மாலை படிக்க போறேன் அப்படி கை தூங்க பார்க்கலாம். இன்னி இருந்து காலையில மாலையில என்னப்பா கை தூக்குவியா? காலையில என்ன பண்ணும்? மாலையிலையும். காலையில மட்டும் இல்ல, காலையிலயோ நீங்க 2 பேருப்பா ஆல்ரெடி பண்ணிருக்கீங்களா? சரி, காலையில மாலை என்ன பண்ணும்? படிக்கணும். என்னப்பா படிப்பியாப்பா? ஓகே. படிச்சு என்ன பண்றது? படிச்சு என்ன பண்றது? படிங்க. ஃபர்ஸ்ட் படிங்க. சாப்பிட்டு என்ன பண்றது? சாப்பிட்டுனா கேட்டிருக்கீங்களா? சாப்பிட்டு என்ன பண்றது? சாப்பிட்டதே சக்தி. நீ சாப்பிட்டு என்ன பண்ணுங்க என்ன அர்த்தம்? நீ சாப்பிட்டதான் சாப்ப உள்ள போனதான் நீ வாழவே முடியும். அதே மாதிரி பைபிள் படிச்ச என்ன பிரயோஜனம்? நீ பைபிள் படிச்சதா வாழவே முடியும். அல்லேலூயா. பைபிள் படிக்கல கஷ்டம். எங்க போய் சேர்ந்துருவ? சீக்கிரம் போய் சேர ஆரம்பிச்சிருவ. அதால தினந்தோறும் பைபிள் படிக்க 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 ஜெபிக்க 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 வாழ்க்கை மாற்றம் ஏற்படும். ஓகே. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ 3 விஷயத்தையும் என்ன பண்ணாங்க செய்தாங்க எல்லாருமே. மீண்டும் என்ன செய்யலாம் பார்க்கலாம். 2 நாளுங்க 15 12 2 நாள் அங்கே தான் சுற்றி வரும். 15 12 பார்த்தீங்கன்னா தங்கள் பிதாக்கள் தேவனாய் கர்த்தரை தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்மாவோடும் தேடுவோம் என்று. ஹல்லேலூயா. எப்படி தேடணுமா? தேடுறத பத்தி பேசிட்டு இருக்கேன் இப்போ, சரிங்களா? எப்படி தேடணுமா? முழு என்னது இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் கர்த்தரை தேடணும். கர்த்தரை முழுசா தேடணும். அறகுறையா தேடக்கூடாது. என்ன அர்த்தம்? அறகுறை தேடக்கூடாது. எப்படி அறகுறை தேடுறது? உடம்பு சரியில்லாம் தேடுறது, வயிற்றுல வந்தா தேடுறது, காசு இல்லாத டைம்ல தேடுறது, காரி அவனை காலை பிடிக்கிறது, காக்கா பிடிக்கிறது, இப்படி முழு இருத்தை தேடாம
நம்ம ஏதோ அவர்கிட்ட ஏதாவது வேணும் அப்படின்னு தேடாம முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் அல்லேலூயா நீ கர்த்தரை தேடும் போது நிச்சயமாக தேவனுக்கு நல்லவராகவே இருப்பாரு. கர்த்தரை எப்படி தேடணும்? முழு இருதயத்தோடும் முழு ஆத்தும். பக்கம் சொல்லுங்க, முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவும் தேடணுமா? சும்மா கறியாப்பிலை மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. கறிவேப்பிலை பார்த்துருக்கீங்களா? கறிவேப்பிலை அது போடுவாங்க, அதுக்கப்புறம் பண்ணுவாங்க எப்படி உறிஞ்சு உள்ள போட்டோமோ அது மாதிரி சாப்பிட்டு எடுத்து வச்சிருவாங்க. எதுக்கியா ஒரு கறிவேப்பிலை இருக்காது, வாங்கிட்டு பண்ணுவாங்க. இன்னும் ஒரு கறியாப்பிலைக்கு அவ்வளவு தூரம் போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டு சாப்பிட்டா பரவாயில்ல, என்ன பண்ணும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் எப்படி உள்ள போட்டோமோ அது மாதிரி அழகா தூக்கி வெளியே வச்சிட மாதிரி கடவுளை தூக்கி வெளியே வைக்காதீங்க. தேவையே சந்திச்ச பிறகு உங்களுக்கு காரியம் ஆன பிறகு ஆண்டவர் விடுப்பா நம்ம பாட்டு சினிமா பார்ப்போம், ஆண்டவர் விடுப்பா நம்ம அங்கே போகலாம், நம்ம போடுப்பா அங்கே செய்யப்படலாம். இப்படி இல்லாம நாம் ஆண்டரோடு இணைஞ்சிருக்கணும். எப்படி இணையிறது? நீ எப்படி எறியுது? நீ கருவாபலம் இருக்கக்கூடாது, என்ன இருக்கணும்? உப்பா இருக்கணும். உப்பு எடுக்க முடியுமா? போட்டதுதான் எடுக்கவே. அதே மாதிரி ஆண்டு கலந்து என்ன பண்ணும்? உப்பா மாறணும். நீங்க எப்படி இருக்கீங்க? ஆண்டு பைபிள் என்ன சொல்லுது? நீ கருவாப்பிலையா இருப்பேன்னு சொல்லல, என்ன சொல்லுது? நீங்கள் பூமிக்கு உப்பா இருப்பீர்கள். தெரிய ஆண்டு இருக்கு, இவன் கருவேப்பிலை சொன்னா உஷாரான படுத்து வெளியே போட்டுருவான். இல்ல உப்பாவே இருப்போம். அல்லேலூயா. சுகர்னு சொல்ல, சர்க்கரையா சொல்ல. ஏன்? நிறைய பேர் சுகர் பேஷண்ட் இருப்பாங்க, சர்க்கரை இல்லாம டீ குடிப்பாங்க. அதனால சர்க்கரை வேணாம், என்ன பண்ணிடலாம்? உப்பை போடுவோம். நீங்க பூமிக்கு எப்படி இருக்கீங்க? அப்ப ஆண்டரோடு நீங்க ஒன்னாய் கலந்த ஒரு அனுபவம் உங்களுக்கு அவசியம் இல்ல, முழு இருதயத்தோடும். இப்போ நம்ம சொல்றோம்ல, சொல்றோம், கேட்குறீங்க, நீங்க தலையை ஆட்டுறீங்க, இதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. நீங்க அதை வாழ்க்கையில கடைபிடிக்கணும். இப்ப நல்லா இருக்குது, நல்லா இருக்கு அப்படின்றீங்க. நல்லா இருக்கிறதுக்காக சொல்ல வரல, நீங்க என்ன பண்ணும்? அதை செய்வதற்காக சொல்ல. ஆண்டவரே என்னை மன்னிச்சிருக்க, ஆண்டவரே உண்மை முழு இருதயத்தோட என்ன பண்ணல நான் தொழல, முழு ஆத்துமாவோட என்ன பண்ணல ஆண்டவரே, முக்கியத்துவம் கொடுக்கல ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. இப்படி என்ன பண்ண என்ன செய்யணும்? ஆண்டவரை தேடணும். ஒரு ஜெபம் பண்ணலாமா? சரிங்களா? ஏன்னா உங்களை விட்டாத அவ்வளவுதான், விட்டதா கழுது அவுத்தான் கோட்டை மாதிரி என்ன பண்ணுங்க, அடுத்த வாரம் தான் இருப்பீங்க. அதனால என்ன பண்ணலாம்? ஜெபம் பண்ணலாம். இல்லை கண்களை மூடி, ஆண்டவரே உங்க முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் உண்மை நேசிக்கலப்பா, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. என்னை சர்வாங்க தகவலை ஒப்பு கொடுக்கல ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க. உங்க தினந்தோறும் ஆராதிக்கல ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. தினந்தோறும் வேதத்தை நான் வாசிக்கல, மன்னிச்சிருங்க. எல்லாத்தையும் வரப்போ நாட்களை செய்ய உதவி செய்யுங்க ஆவியானவரே. இதெல்லாம் உதவி செய்யுங்க ஆவியானவரே. ஆராதிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. பைபிள் படிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அது மாதிரி நடக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. என்னையே அர்ப்பணிக்க உதவி செய்யுங்க ஆவியானவரே. இயேசு நாம ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். ஹல்லேலூயா. ஓகே, ஒப்பு கொடுத்துட்டீங்களே, தினந்தோறும் நீங்க என்ன பண்ணுங்க, அதை செய்யுங்க. அடுத்து பார்ப்போம் 14. மகா சத்தத்தோடும் இல்ல அதுல 14 தானா? ஓகே, ரைட். மகா சத்தத்தோடும் கம்பீரத்தோடும் பூரிகைகளோடும் எக்காலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக ஆணையிட்டார்கள். அல்லேலூயா. எப்படி ஆணையிட்டாங்களா? மகா சத்தம் செய்வேன் சொன்னீங்கல்ல, இப்ப ஜெபம் பண்ணீங்கல்ல, அவங்க ஜெபம் பண்ண தெரியுமா? மகா சத்தத்தோடு. இன்னைக்கு ஜெபம் சவுண்ட் வந்துச்சா? சவுண்டு வரல, பரவாயில்ல, சவுண்டு ஆண்டு கேட்டிருப்பார். இவங்க உற்சாகம் மகா சத்தோடும் கம்பீரத்தோடு, கம்பீரம் சொல்றாங்க, பூரிகளோட என்ன பண்ற, எக்கால சத்தோடு கர்த்தருக்கு முன்பாக ஆணையிட்டார்கள். ஓகே, 15. இந்த ஆணைக்காக யூதா ஜனங்கள் யாவரும் சந்தோஷப்பட்டார்கள். ஆமே, சந்தோஷப்பட்டீங்களா? இப்போ என்ன சந்தோஷப்படணும்? நான் பைபிள் படிக்க போறேன், நான் ஜெபம் பண்ணேன், நான் தினத்தோட கதை ஆராதிக்க போறேன், நான் இப்போ உள்ள பண்ணாம இருந்தப்பா, ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ண போறேன், அடுத்த நாள்ல இருந்து தினத்தோடு ஜெபம் பண்ண போறேன், தினம் ஆராதிக்க போறேன், தினம் பைபிள் படிக்க போறேன், உற்சாகமா செய்ய போறேன் அப்படின்னு சந்தோஷப்பட்டீங்களா? இந்த பாஸ்டருக்கு வேலையிலப்பா ஏதோ என்ன பண்றாரு, ஞாயிற்றுக்கிழமை சொல்றாரு, நம்மளும் கேட்டுக்கிறோம், அவரும் சொல்ற பாவம் மனுஷன் நம்ம கேட்டுக்கலாம், கேட்டு என்ன பண்ணலாம், அதெல்லாம் அவன் வீட்டுல பார்க்க போறாரு, செய்ய மாட்டேன்னு. நீங்க செய்றீங்களா செய்யலையான்றது நான் பார்க்க மாட்டேன், ஆனா உங்க வாழ்க்கை காட்டி கொடுத்துரும். அல்லேலூயா. உங்க வாழ்க்கை கொஞ்ச நாள்ல கொஞ்சம் வருஷத்துல காட்டி கொடுத்துரும், நீங்க பண்ணீங்களா பண்ணலையான்னு. பண்றவங்க வாழ்க்கை நல்லா வாழ்க்கையில செழிப்பா மேல போயினே இருப்பீங்க. பண்ணாத வாழ்க்கை வெளியே தோற்றம் வேணுமா அப்படி இருக்கும், தவிர உள்ள அப்படி இருக்காது. உன் வாழ்க்கையே காட்டி கொடுத்துரும்.
நீங்க கர்த்தரை உண்மையை ஆராதிக்கிறீங்களா, முழு மனது ஆராதிக்கிறீங்களா, இல்ல மாயமானமா ஆராதிக்கிறீங்களா, சும்மா ஆராதிக்கிறீங்களா, ஒரு பேச்சுக்கா ஆராதிக்கிறாங்கன்றது நீங்க என்னது காட்டி, பையன் படிக்கிறானா பையன் படிக்கலையான்றது எக்ஸாம் காட்டி கொடுத்துரும். போக சொல்லுவான், சார் நான் தான் ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் வருவேன் நினைக்கும். எக்ஸாம் எழுதுக்கு அப்புறம் நல்லா படிச்சா டாப்பா வருவேன்னுவான். எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் டாப்பா வரலன்னு பரவாயில்ல, ஒரு 90 மார்க் எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன்னுவான். சரி ஓகேப்பா 90 மார்க் பரவாயில்ல. அதுக்கப்புறம் திருப்பி ஸ்கூலு நாளைக்கு தான் இது பேப்பர் தராங்கன்னா நீ சொல்லுவான், நாளைக்கு ரிசல்ட் வருது, ஒரு 60 மார்க் எடுப்பேன்னு நினைக்கிறேன். 60 மார்க்கு 100 மார்க் ஆரம்பிச்சு 90 மார்க் வந்து 60 மார்க் நிற்கிறேனோ. அடுத்த நாள் இன்னைக்கு காலைல போறான், ஸ்கூலுக்கு போறான், அப்பா பயமா இருக்குப்பா. ஏண்டா பாஸ் ஆகல தெரில, பாஸ் ஆகல இல்ல தெரியலையா, எக்ஸாம் எதுனோடி 100 மார்க் ஆரம்பிச்சு 90 மார்க்ல வந்து நேற்று வரைக்கும் 60 மார்க் வந்து இன்னைக்கு என்ன பயமா இருக்கு சொல்லிட்டு வந்து பேர் பார்த்தினா 22 மார்க்கு. 22 மார்க்கான இவ்வளவு பில்டப் கொடுத்த. இது மாதிரிதான் வாழ்க்கையில இருக்குது. அப்படி இருக்கக்கூடாது. இல்லையா? நம்ம உண்மையாய் கர்த்தரை என்ன பண்ணணும், தொழுது கொள்ளணும். முழு மனதோடு கர்த்தரை என்ன பண்ணணும், ஆராதிக்கணும். கர்த்தர் வாழ்க்கை நிச்சயமாகவே உங்க ரிசல்ட்ல வெளியே வரும். ரிசல்ட்ல வெளி வரும். வாழ்க்கையில வெளி வர ஆரம்பிக்கும். வாழ்க்கையில அதை காட்டி கொடுத்துரும். இப்ப இருக்கீங்க நல்லா பாத்தீங்களா? இதுக்கு நல்லதோ கெட்டதோ இது காரணம் என்னன்னா, முன்னாடி நீங்க எப்படி ஆண்டவரை வணங்கினீங்களோ அதனுடைய பலன் இப்ப இருக்கீங்க. உங்க ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னா, இப்போ நீங்க எப்படி இருக்கீங்களோ அது உங்க ஃபியூச்சருக்கு வந்து காட்டி கொடுத்துரும். அல்லேலூயா. இப்போ எப்படி வாழறீங்களோ அதான் உங்களுடைய எதிர்காலம். இப்போ நீ 10th இருந்தீங்கன்னா இப்ப என்ன படிக்கிறீங்களோ அதான் ரிசல்ட்ல வரும். இப்ப 12th இருந்தீங்கன்னா 12th என்ன படிக்க அதான் ரிசல்ட்ல வரும். வேலை என்ன பண்றீங்களோ இதான் ரிசல்ட்ல வரும். என்ன வேலை செய்றீங்களோ அதான் சம்பளமா வரும். நீங்க ஆபீஸ்ல நார்மல் பியூனா இருக்கீங்க, உங்களுக்கு மிஞ்சி போன எவ்வளவு வரும்? 20,000 வரும். ஓகேங்களா? ஏன்? அவன் செய்யற வேலையோட அதோட அவுட்புட் மாச கடைசி தெரியும். நீங்க அந்த வேலையில மேனேஜரா இருக்கீங்க, முக்கிய பொறுப்புல இருக்கீங்க. இப்ப உங்களுக்கு என்ன வரும்? சூப்பர், என்ன வரும்? 1 லட்சம் வரும். அல்லேலூயா. வந்துட்டு எனக்கு மட்டும் 20,000 ரூபாய், இதே ஆபீஸ் நானும் வரேன், 8 மணிக்கு நானும் வரேன், 5 நானும் போறேன், இவரும் 8 மணிக்கு வராரு, 5 மணிக்கு போயிடாரு, எனக்கு 20,000, அவர் 1 லட்சம். ஒத்துக்கவே மாட்டேன். இது வன்மையா கண்டிக்கிறேன். போராடுவோம், இறுதி வரை போராடுவோம். 1 லட்சம் எப்பா, அவரு யார் மேனேஜ் எவ்வளவு வேலை செய்யறாரு, எவ்வளவு ஃபைல பாக்குறாரு, எவ்வளவு கணக்கு பாக்குறாரு. நீ காலைல வர 10 மணி வர 2 ஃபைல் அடிக்க வச்சு தூங்கிடுற, திருப்பி 12 மணி சாப்பிடுற, திருப்பி 4 ஃபைல் எடுத்து அடிக்க வச்சு தூங்கிடுற. இதுக்கு உனக்கு 20,000 அதிகம். உன்னையே வேலையில தூக்கலாம் பார்த்துட்டு இருக்கிற. உனக்கு வந்து மேனேஜருக்கு கேட்டு சம்பளத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிற. அப்ப எங்க வருதுன்னா, இவர் செய்யற வேலை இந்த மாச கடைசியில இவனுக்கு கிடைக்கிற மாதிரி இப்போது படிக்கிற பைபிள், இப்போது படிக்கிற ஜெபம், இப்போது படிக்கிற ஆராதனை தான் உன் வாழ்க்கை எதிர்காலத்துல நீங்க எப்படி இருக்குன்னு மாத்தோம். அல்லேலூயா. இப்போ சோம்பேறியா இருந்துட்டு, இப்போ எதுவுமே செய்யாம, இப்போ வந்து சும்மாவே நீங்க இருந்துட்டு வெட்டியா டைம் பண்ணிட்டு இன்னும் நாட்கள் ஆனா கர்த்தரை உயர்த்தவே இல்லை, கர்த்தரை ஆஸ்வதிக்கவே இல்லை, அப்படியே கர்த்தர் மேல கொண்டு பழிய போடுற. நான் சர்ச்சுக்கு போறேன், ஆனா வாழ்க்கை நல்லாவே இல்லை, நான் அது பண்ணேன், ஆண்டுக்கு என்ன பண்ண தெரியுமா? என்ன பண்ண அதை சொல்லு. சர்ச்சுக்கு போ, எப்ப போனேன்? 9 மணி ஆராதிக்கு 9:30 போனேன், நீ தேர மாட்டேன். 9 மணி 10 மணிக்கு போனேன், நீ அடுத்த நாள் ஃபியூச்சர்ல உனக்கு கஷ்டம்தான், தேராது. இவர் ஏதோ 9 மணி ஆராதிக்கு 8 மணி வந்த மாதிரி நான் கர்த்தருக்கு ஆலயத்துக்காக போனேன், கர்த்தருக்காக பாட்டு பாடினேன். நீங்க பாடுறது எல்லாமே கர்த்தருக்காக, உங்களுக்காக தான். அல்லேலூயா. நீங்க சர்ச்சுக்கு போன யாருக்காக? நீங்க சர்ச்சுக்கு வந்து ஆண்டுக்காக லாபமா? இந்த லாபமே இல்லை. நீங்க வந்து ஆண்ட எதுவுமே நீங்க செய்யற எல்லாமே உங்களுக்காக தான், கர்த்தருக்காக இல்ல. உங்க வாழ்க்கை முன்னேற்ற வேறும் என்று நல்லா இருக்கணும்னா நீங்க சீக்கிரமா சர்ச்சுக்கு வந்து ஆகணும், ஜெபம் பண்ணது ஆகணும். பைபிள் படிக்கிறது தேவனுக்காக அல்ல, தேவனை பிரியப்படுத்துக்காக அல்ல, இதனுடைய காலையில கட்டுக்கொண்டு நம்ம வாழ்க்கை மாறுவதற்காக. ஆராதனை செய்வது நீங்க தேவனுக்கு செய்யலாம், ஆனா தேவனை ஆராதனை செஞ்சுதான் தேவனை மகிமைப்பட அவசியம் இல்லை, அவர் மகிமையா தான் இருக்கிறாரு. அல்லேலூயா. நீங்க ஆராதிப்பது உங்க வாழ்க்கை டெவலப்புக்காக. அவர் நல்லவர் நீங்க நல்லவர் சொன்னதா நல்லவராக இருக்க போறது. அவர் நேற்று மென்று மாறவர் நல்லவர் தான்.
அவர் மாற்ற போறது இல்ல. உங்களுடைய எந்த ஒரு காரியமும் ஆண்டவரை மாற்ற போகிறது இல்ல. அப்ப நீங்க செய்த எல்லாமே உங்களுக்காக தான். அப்போ உங்களுக்கு செய்த நீங்களே உங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயத்திலேயே இவ்வளோ மோசமா பண்ணீங்கன்னா மத்தவங்களுடைய விஷயம் எப்படி பண்ணுவீங்க? நீங்க ஆராதனை பண்ணது உங்களுக்காக தான், ஜெபம் பண்ணுறது உங்களுக்காக தான், சபை ஆராதனை வருவது உங்களுக்காக தான், ஒழுக்கம் வருது உங்களுக்காக தான். உங்களுக்கே உண்மை இல்லாம இருக்கீங்களே, நியாயமா? அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் உங்களுக்காக நீங்க உண்மையா இருக்கலாம். மத்தவனுக்கு உண்மை இல்லாம போனாலும் பரவாயில்ல, உங்களுக்காக உண்மையா இருக்கலாம்ல, உங்க வாழ்க்கைக்கு உண்மையா இருக்கலாம்ல, என் முன்னேற்றத்துக்கு உண்மையா இருக்கல. என் முன்னேற்றத்திற்கே நான் என்ன பண்றேன்? ஒழுங்கு இல்லாம நான் இருக்கிறேன். அப்ப எப்படி வாழ்க்கை மாறும்? அப்ப நீங்க தேவனை ஆராதிப்பது உங்களுக்காக தான். நீங்க தேவனை ஆராதிக்கும் உங்க வாழ்க்கை மாறுது. நீ தேவனை ஆராதிக்கும் அவர் மேல போகிறது இல்ல. என்ன ஆண்டவர் எப்படி சொன்ன? அவர் கீழே விழுதும் இல்ல. நீங்க ஆராதிக்க அவர் உயருது இல்ல. நீங்க ஆராதிக்க உங்களுடைய லைஃப் ஸ்டைல் உயருது, உங்க வாழ்க்கை தரம் உயருது. அல்லேலூயா. உங்களுடைய மேன்மேல் உங்களுடைய குணங்கள் உயருது. நீங்க அவர் புகழ அவர் புகழ இல்லைங்க, நீங்கள் மேல வந்துட்டு அவர் மாதிரி நீங்க என்ன பண்ணுவீங்க? அவர் லெவலுக்கு நீங்க வர போறீங்க. ஹல்லேலூயா. நீங்க பைபிள் படிச்ச உடனே உங்களுக்கு அப்படியே ஆண்டவர் ஒரு அதிகாரம் படிச்சுட்டு ஆண்டவரே சூப்பர் ஆண்டவர், அப்படி ஆண்டவருக்கு நீ ஒரு அதிகாரம் படிக்கிறது ஆண்டவருக்கு எதுவுமே பிரயோஜனம் இல்லை. நீங்கள் படிப்பு எல்லாம் உங்களுக்காக தான். ஹல்லேலூயா. அப்போ இது பைபிள் உங்களுக்கு படிக்கிற பைபிள்லயே நீங்க படிக்கிறது இல்லை, உங்களுக்கு பண்றது ஆராதனைகளையே நீ ஆராதனை பண்றது இல்லை, உங்களுக்கு பண்ண வேண்டிய எந்த தேவனுடைய காரியத்தில் இதுல உங்களுக்கு பண்ணி அதே ஒழுங்கா பண்றது இல்லையே. இதுலயே குறைஞ்சபட்ச இதுலயே உங்க விஷயத்திலேயே நீ உண்மையா இல்லைன்னா மற்றவங்க விஷயத்துல எப்படி உண்மையா இருப்பீங்க? பைபிள் படி யாருக்காக? எனக்காக. சர்ச்சுக்கு வருது யாருக்காக? நீங்க சர்ச்சுக்கு வருதால ஆண்டா சர்ச்சு போயிட்டாப்பா அப்படின்னு அவருக்கு கிடைக்க போதா? இல்ல, உங்களுக்காக தான். அப்போ குறைஞ்சபட்சம் நீங்கள் உங்களுக்கு செய்ய வேண்டிய வேலையில்லாத ஒழுங்கா பண்ணுங்க. உங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயத்தை ஜெபத்துக்கு வாங்க, வெள்ளிக்கிழமை பிரேயருக்கு வாங்க, புதன்கிழமை பிரேயருக்கு வாங்கன்னா ஒரு வேலை இல்லை, அவருக்கு ஒரு வேலை இல்லை, உங்களுக்கு ஒரு வேலை இல்லை, எனக்கு எவ்வளவு வேலை வீட்டில் இருக்குது. நீங்க புதங்க வரதால இல்ல வியாழக்கு வரதால நீ எங்களுக்கு எதை லாபமா? இல்ல ஆண்டுக்கு இல்ல, உங்களுக்கு தான் லாபம். நீங்க தான் உங்க ஆசுவத்தை இழந்து போறீங்க, நீங்க தான் உங்க சுகத்தை இழந்து போறீங்க, நீங்க தான் உங்க பிளெஸிங் இழந்து போய். இது ஆண்டவருக்கு எந்த ஒரு நஷ்டமும் இல்லை, தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் செய்யாதனால, நீங்க வராதனால தேவனுக்கு எந்த நஷ்டமும் வரப்போகிறது இல்லை. நஷ்டம் எல்லாம் உங்களுக்காக தான். அப்ப நம்ம என்ன பண்ணோம்? வரணும். அப்ப செய்வது எல்லாமே யாருக்காக? எனக்காக. அப்போ மற்றவனுக்கு கூட வெடி வைக்கலாம், தானே வெடி வச்சுக்கலாமா? அது மற்றவங்க என்ன பண்ணும்? மற்றவங்களுக்கு கூட கெடுதல் பண்ணிக்கலாம், உனக்கு நீயே கெடுதல் பண்ண அர்த்தம். பக்கத்துல பார்த்து கேளுங்க, எப்பா உனக்கு மற்றவங்க பண்ணாலும் பரவாயில்லப்பா, உனக்கு நீயே கெடுதல் பண்ணிக்கிறியப்பா. சொல்லுவாங்களே சொந்த செலவுல சூனிய நீயே சூனிய தப்பு, சில இவனே வச்சுக்கிறான். அது மாதிரி நீயே வச்சுக்கலாமா? அல்லேலூயா. குறைஞ்சபட்சம் உனக்காவது, யாருக்காவது? உங்களுக்காவது சொல்லுங்க, எனக்காவது நான் உண்மையா இருக்கணும். ஆதி சிஸ்டர் ஆதி அக்கா அது சொல்லுங்க, ஆதி உங்களுக்கு சொல்லுங்க. ஆமா உதயகுமார் உனக்காவது உண்மையா இருக்கியா? எனக்காவது நீ மனுஷன் மத்தவனுக்கு உண்மையா இருக்கிற இல்லையா? அட்லீஸ்ட் உனக்காவது உண்மையா இருக்கியா? உனக்கு ஜெபம் பண்ணவும் பண்ண மாட்டேங்கிற, உனக்கு பைபிள் படிக்கவும் பண்ண மாட்டேங்கிற, உனக்கு எதாவது பண்ண மாட்டேங்கிற, உனக்கே உண்மை இல்லாம இருக்கிறிய, நீ மத்தவனுக்கு எப்படி உண்மையா இருப்ப? கஷ்டம். அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணோம்? முதல்ல நமக்கு உண்மையா இருக்க கத்துப்போம், நமக்கு பைபிள் படிப்போம், நம்ம ஜெபம் பண்ணுவோம். நான் தேவோட பேசு. நீங்க பேசுறதால அவர் பெருசா சாதிக்க போவதில்ல. நீங்கள் பேசும்போது உங்க வாழ்க்கை மாறுது. நீங்க ஆராதிக்கும் போது உங்க குடும்பத்துடைய பிரச்சனைகள் மாறுது. நீங்க தேவனுடைய ஒழுக்கம், நேரத்து வருது ஒழுக்கம், ஒரு டிசிப்ளின். நீங்க அதுல தேவனுடைய காரியத்திலே உண்மையா இல்லை என்றால் மற்ற காரியம் உண்மையா இருப்பான்னு கேட்கிறாரு. இது ஒழுக்கத்துல வருது. நாம் ஒழுக்கம் உள்ள கடவுளை கும்பிட்டு கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. கரண்ட் டைமுக்கு வருது,
கண்ண டைமுக்கு போகிறது, ஜெபம் இருந்தா இருந்து பைபிள் படிக்கிறது, டைம் இருந்தா பைபிள் படிக்கிறது, டைம் இருந்தா ஜெபம் பண்றது, டைம் இருந்தா இல்ல தேவன் தான் வாழ்க்கை முக்கியம்னா நீங்க டைம் எடுத்தான் பண்ணி ஆகணும். அல்லேலூயா. நேரத்தை கொடுத்தான் ஆக வேண்டும். இல்லை என்றால் தேவனுக்கு பிரியமான பிள்ளையா நீ இருக்கு சொல்லிக்கலாம். என்ன சொல்லிக்கலாம்? ஆமா எனக்கு என்ன தெரியாது, எனக்கு கலண்டர் தெரியும் சொல்லிக்கலாம். கலண்டர் உங்களுக்கு தெரியாது, எனக்கு ஆண்டு தெரியும் சொல்லிக்கலாம். ஆண்டு சொல்லுவாரு எவ்விடத்தர் என்று அறியேன். அதனால நாம் இதுல நாம் ஒழுங்கா இருப்போம். அப்போ பைபிள் படி யாருக்காக? எனக்காக. சூப்பர். ஜெபம் யாருக்காகப்பா? எனக்காக. டைமுக்கு வருது யாருக்காக? எல்லாம் உங்களுக்காக தான். சொல்ல உனக்கு உண்மையா இரு. முதல்ல ஃபர்ஸ்ட் பாக்க சொல்ல உனக்கு உண்மையா இரு. பக்கத்துல சொல்லுங்க உனக்கு உண்மையா இருப்பா, உனக்காவது உண்மையா இருப்பா, உனக்கே உண்மையா இரு. எனக்கு உண்மையெல்லாம் பரவாயில்ல, உனக்காவது உண்மையா இரு. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அடுத்து அப்படியே படிக்கலாமா? 2 நாளாகும் 17:4. மேடைகளோ இஸ்ரவேலிலிருந்து தகர்க்கப்படவில்லை, ஆனாலும் ஆசாவின் இருதயம் அவன் நாட்களிலெல்லாம் உத்தமமாயிருந்தது. தன் தகப்பனும் தானும் பரிசுத்த பண்ணும்படி நேர்ந்து கொண்ட வெள்ளியையும் பொன்னே. 14 படிச்சிட்டீங்களா? ஓகே. 17:4 தன் இஸ்ரவேலுடைய செய்கையின்படி நடவாமல் அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான். ஆகையால் கர்த்தர் அவன் கையில் ராஜ்யபாரத்தை திடப்பண்ணினார். இப்படி பண்ணுவங்க என்ன பண்ணா ராஜ்யபாரத்தை திடப்பண்ணினார். ஓகே, திடப்படுத்தினார். யூதா கோத்திரத்தார் எல்லாரும் யோசபாத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். ஓகே, இங்க என்ன புரிஞ்சுக்கொள்ள விஷயம்னா நீங்க இப்படி கர்த்தர் தம் தகப்பனுடைய தேவனை தேடி, அல்லேலூயா, நாம் தேவனுடைய காரியங்களை தேடி அவர் கற்பனை நடந்து கொண்ட இதை பைபிள் படி சொல்றேன். பைபிள் படிக்கும் போது நீங்க படிக்கிறீங்க. எதுக்கு படிக்கிறீங்கன்னா தகப்பனுடைய தேவனை தேடுது மாத்திரமல்ல, அவருடைய இஸ்ரவேல் செய்கையின்படி நடவாமல் அவருடைய கற்பனையின்படி நடந்து கொண்டான். அப்போ பைபிள் ஏன் படிக்கிறோம்னா அவர் கற்பனையின்படி நடப்பதற்காக. இதெல்லாம் பண்ணாங்க. யார் பண்ணது? யாரு? அபியா, ஆசா, யோசபாத் பண்ணாங்க. அப்போ பைபிள் படிக்க எதுக்கு? கற்பனைப்படி நடக்கிறதுக்காக. நடக்கிறீங்களா? நடக்கிறோமா? என்ன நடக்கிறீங்க? இல்லையா? அது போட்டிருக்கு, நான் வேதத்தை மறந்தால் உன் பிள்ளைய மறப்பேன்னு போட்டிருக்காரு ஆண்டவர். அப்ப நான் பைபிளும் முக்கியம், இதன்படி நடக்கணும்னு போட்டு இது நடந்தார்கள். நான் நடக்கிறோமா? படிப்பது நீ சொல்லலாம், நான் படிக்கவே இல்லைங்க, நடக்கிறதே பேசுறீங்களே. நடப்பதுக்காக தான் படிக்கிறது. அல்லேலூயா. படித்து நடங்கள். அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா 23 எடுத்துக்கொள்ளலாமா? அது 23. அப்பொழுது யோசபாத் இப்ப அடுத்து இங்க வந்தோமா, ஆசை வந்தோமா, அது யோசபாத் வந்துடும். ஓகே. 23. அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுகிறார். அப்போ ஆசாவும் என்ன பண்ணாரு, அபியாவும் கர்த்தரை என்ன பண்ணாரு? தேடினாரு. அதுக்கப்புறம் ஆசாவும் கர்த்தரை தேடினாரு. இங்க யோசபாத் என்ன கர்த்தரை இங்க போட்டு என்னது திருப்பி படிக்கலாமா? யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு. அல்லேலூயா. கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்படணும். மனசு ஒன்னாகுது. கர்த்தரை தேடணும் பையன் வாழ்க்கையில. இந்த 3 பேர் வாழ்க்கையில ஜெயம் கிடைச்சது காரணம்னா அவன் கர்த்தரை தேடினான், அவன் பைபிளை தேடினான், படிச்சு நடக்க ஆரம்பிச்சான். ஆண்டவரே எனக்கு இது மாதிரி பிரச்சனை இருக்குது ஆண்டவரே, உங்களுக்கு தெரியும் எனக்கு போராட்டம் இருக்கு ஆண்டவரே, இப்ப சரியா என்ன பண்ண முடியல, என்னோட குணத்திலே சில பிரச்சனை இருக்குது, டக்குன்னு வீழ்ந்துடுறேன், டக்குன்னு வந்து இது மாதிரி காரியத்தில் பலவீனமாக்குறேன், உதவி செய்யுங்க ஆண்டவரே. இப்படி தேடியும் போது வாழ்க்கையில கஷ்டங்கள் மாறுது. ஆண்டவரே நான் பைபிள் படிக்கிறேன், இது பைபிள் வார்த்தைலாம் போட்டிருக்கீங்க, ஆனா என் வாழ்க்கை அதெல்லாம் இல்லையே. இதான் கத்த தேடுறது. இது பைபிள் படிக்கிறீங்க, உன் கோத்தத்தை பலப்பட்டு ஒரு வெள்ள போட்டிருக்கீங்க, என்னோட தமிழா சுகமானு போட்டிருக்கேன் ஆண்டவரே, நீங்க பைபிள்ல போட்டிருக்கீங்க அப்பா, ஆனா என் வாழ்க்கையில் என்ன இருக்குது? இப்போ அந்த குறை இருக்க, அந்த பலவீனங்க இருக்க, அந்த வியாதி இருக்க, நீங்க சொல்றீங்க நீ ஐஸ்வர்யம்படி நான் தரித்திரம் போட்டிருக்கேன் ஆண்டவரே, நீ எனக்கு தரித்திரம் ஆயிட்டீங்களப்பா, நானே இன்னும் ஐஸ்வர்யம் ஆக முடியலப்பா,
இது சொல்லுங்கப்பா. அது சில காரணங்கள் இருக்கும், வாழ்க்கை சில பிரச்சனைகள் இருக்கும், சில காரியங்கள் என்ன பண்றோம் செஞ்சுட்டு இருப்பீங்க. ஆண்டவரே ஆண்டு சொல்லுவாரு, இந்த பிரச்சனை இருக்குடா, இதனால இது மாதிரி பண்ணி ஆகுது, இந்த பிரச்சனையை சரி பண்ணுங்க. ஆண்டு பிரச்சனை இருக்கு, அப்பதான் தெரியும் இத பிரச்சனை ஒரு தப்பு பண்ணிட்டே இருக்கிறோம் அப்படின்னு. இல்லாத தெரியாம இருக்கும், நம்ம பர்ஃபெக்ட் நினைக்கிறோம். ஆனா பைபிள் படிக்கும்போது சொல்லும், இல்ல இங்க பிரச்சனை இருக்கு, இது நீங்க பார்த்துருக்கவே மாட்டீங்க. இதுதான் ஒரு பிரச்சனை, ஆண்டா இதுதான் பிரச்சனை. நீ ஐஸ்வர்யா மாத்திரம் தான் ஆசை, உனக்கு சுகத்தை கொடுக்கணும் ஆசை. ஆனா இந்த பிரச்சனை உங்க இருக்குது. என்னென்ன பிரச்சனை? நீ தேவையில்லாம் நெகட்டிவா பேசிட்டே இருக்கிற, தப்பு பேசிட்டே இருக்கிற, யாரை பார்த்தாலுமே சொல்ற வியாதி பத்தியே பேசுற, அதுவும் வியாதி போக மாட்டேது. யாரை பார்த்தாலுமே கடனை பத்தியே பேசிட்டு இருக்கிற, உள்ள இருக்கிற ஆத்துமா சரியா வாழலப்பா. ஏன் ஆண்டவரே பைபிள்ல போட்டிருக்கல, உன் ஆத்துமா வாழுது போலதான் நீ வாழணும்னு போட்டிருக்கல, உன் ஆத்துமா சரியா வாழல. ஏன் வாழல ஆத்துமா? நீ ஆத்துமா எப்ப பார்த்தாலுமே தவறானதே சிந்திக்குது, நெகட்டிவாவே பாக்குது, தோத்து போயிடுவேனே பேசுது, பயப்படுது, நான் வீழ்ந்துருவேன்னு பண்ணுது, கலக்கமா இருக்குது. என் பிள்ளைங்க தப்பு பண்றாங்களோ நான் பயப்படுறேன். எப்படி யோபு பயந்த மாதிரி என் பிள்ளைகள் தவறிடுவாங்களோ, என் பிள்ளைகள் போயிடுவாங்களோ, இல்லை எனக்கு இது ஆயிடுமோ அப்படி பயப்படுற. உன் ஆத்துமா பலவீனமா இருக்குது. அது என்ன ஆண்டவரை பண்றேன்? இது பைபிளை படி, நல்லா படிச்சுக்கிட்டே இரு, தியானம் பண்ணிக்கிட்டே இரு, ஜெபம் பண்ணே இரு. உன் ஆத்தும் என்ன பண்ணும்? நல்ல ஸ்ட்ராங் ஆகும். அப்போ ஆத்தும் பலமாச்சுன்னா உன் வாழ்க்கை ஸ்ட்ராங் ஆயிடும். உன் ஆத்தும் எப்படி வாழுறியோ அப்படிதான் நீ வாழுவ. அல்லேலூயா. உன் ஆத்தும் வாழுது போதான் நீ வாழ முடியும். உன் சிந்தனை எப்படி இருக்கோ அப்படிதான் நீங்க இருப்பீங்க. சிந்தனை கோழையா இருந்தீங்கன்னா செயலையும் கோழையா இருப்பீங்க. ஒருத்தர் கோழைனா அவன் சரீரம் கோழை இல்லை, அவன் சிந்தனை கோழை. அவன் சரியா படிக்கலன்னா அவன் படிக்கிறது அவன் கம்மியா படிக்கல, அவன் யோசனை கம்மியா படிக்குது. அவன் பயந்தாங்கொல்லினா அவன் பயந்தாங்கொல்லி இல்ல, அவனுடைய ஆவி, அவன் ஆத்துமா பயந்தாங்கொல்லியா இருக்குது. அல்லேலூயா. அப்ப நீங்கள் தவறு பண்றீங்கன்னா நீங்க தவறு பண்ணல, உங்க ஆத்துமா தான் தவறு பண்ணுது. உங்க பலவீனங்கள் முதல்ல சரீரத்தை இல்ல, உங்க ஆத்துமாவை தான் தாக்குது. முதல்ல ஆத்துமாவை தாக்கி, ஆமா இது வரும், இப்படி சரியே ஆகாது, அப்படி ஆத்துமாவை தாக்கி தான் உங்க சரீரத்துக்குள்ள வருது. உங்க ஆத்துமாவை தாக்காம உங்க சரீரத்துக்குள்ள எந்த வியாதி வர முடியாது. அப்போ ஆத்துமாவை எங்கேயோ மிஸ் பண்ற ஆண்டவரே, இங்க எங்க மிஸ் ஆயிடுச்சு, இது மிஸ் பண்ண இடம் சொல்லித்தாங்கன்னா ஆவியானவர் சொல்லுவார். எப்படி சொல்லுவார்னா பைபிள் மூலமா சொல்லுவார், இந்த இடத்துல நீ மிஸ் பண்ற, இது சரி பண்ணு, இது சரியாயிடும். அல்லேலூயா. அப்போ அந்த வழியை நீ கண்டுபிடித்தி அப்படின்னா உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். அல்லேலூயா. ஒரு வருஷம் அப்படிதான் சொன்ன சொல்லிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு வீட்டில் இருந்தோம், கரப்பாம்பூச்சி, நிறைய கரப்பாம்பூச்சி இருக்கும் வீட்டில் அந்த டைம்ல. அப்போ ஹிட்டு வாங்கி அடிப்போம், எல்லாம் மாசு தான் அடிப்பீங்க. நாங்கள் வாரத்துக்கு 2 வாங்குவோம், அடிச்சுட்டே இருப்போம், சத்துட்டே இருக்கோம், வந்துட்டே இருக்கோம். என்னடா அது அடிச்சு பார்த்து நான் டயர்ட் ஆகிட்டோம். எத்தனை பாட்டில் வாங்குறது? வாரம் ஒரு பாட்டில் காலி ஆகுது. அப்புறம் என்ன பண்ண, ஒரு நாள் இது எங்கிருந்தா வருது சொல்லிட்டு அப்படியே கரப்பாம்பூச்சியே ஃபாலோ பண்ணியே போனேன். ஃபாலோ பண்ணி போனா அது பக்கத்தில் ஒரு சின்ன சிங்க் இருக்கு, அது சிங்க் பக்கத்தில் ஒரு சின்ன கேப் இருக்குது. ஆஹா, இவன் தான் நான் காரணம் சொல்ல பண்ண. 5 ரூபா சிமெண்ட் வாங்கினேன். அப்போ 5 ரூபா தான். 5 ரூபா சிமெண்ட் வாங்கி அதை அடைச்சிட்டேன். அதுக்கப்புறம் கரப்பாம்பூச்சி இல்லவே இல்லை. இது 5 ரூபா விஷயத்துக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு 500 செலவு பண்ணியிருப்பேன். இன்னும் விட்டுருந்தா இன்னும் செலவு பண்ணியிருப்போம். ஆனா விஷயம் இது மூடாம என்னதான் இட்டு வாங்கி அடிச்சாலும், பேகான் வாங்கி அடிச்சு பார்த்தேன், மாட்டின அடிச்சு எல்லா கபடியும் மாத்தி அடிச்சு பார்த்தாலும் அது மாறல. இந்த இடத்துல பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனையை மூணாதான் இது சரியாகும். அதே மாதிரி வாழ்க்கையில சில பிரச்சனைக்கு, சில போராட்டத்திற்கு, சில வியாதிக்கு, சில பலவீனத்திற்கு, சில கஷ்டத்திற்கு ஏதோ ஒரு லூப் ஹோல் ஒன்று இருக்குது. அந்த ஹோல் என்ன, அந்த எங்கிருந்து வருது, எதனால வருது, அந்த ஓட்டை எப்படி அடைக்கணும்னா பைபிள்ல இருக்கு. அல்லையா? இது நீ படிச்சாதான் அந்த பிரச்சனை எங்க இருக்கு கண்டுபிடிக்க முடியும். இதுக்காக தான் பைபிளை படிக்க சொல்றோம். அல்லேலூயா. நீங்க ஆராதிக்கும் போதுதான் தேவன் சொல்லுகிறார், இங்க மகனே இங்க தவறப்பா, மகனே இதுதான் பிரச்சனை, இல்ல இவன் உனக்கு விரோதமா இந்த கிரியை செய்யறான், நீ நல்லா ஜெபம் பண்ணு, அவன் பண்றது எல்லாமே நிர்மூலமாய் போகும். ஆராத ஆண்டு பேசுவாரு.
நீங்க செய்த எல்லாமே உங்களுக்கு நன்மைக்காக தான். இதை தெரிஞ்சு கொண்ட பிசாசு அது செய்ய விட மாட்டான், ஆராதிக்க விட மாட்டான், பைபிள் படிக்க தூக்கத்தை கொண்டு வருவான். வர்ஷிப் பண்ணும்போது தேவையில்லாத போன் வர ஆரம்பிக்கும். ஜெபம் பண்ணலான்னு போகும்போது சொந்தக்காரங்க என்ன அந்த டைம் வருவாங்க. தேவையில்லாத சர்ச்சுக்கு போலாம் பார்த்தனா அப்பதான் வேலை கொடுப்பாங்க, அதை செஞ்சுட்டு போப்பான்னுவாங்க. இதெல்லாம் பிசாசு வாழ்க்கையை தடை பண்ணதுக்கு கொடுக்கிற காரியங்கள். நீங்கள் ஏமாந்து போயிடக்கூடாது. அல்லேலூயா. தெளிந்த புத்தியா இருங்க. பக்கத்து சொல், தெளிந்த புத்தியா இருப்பா, ஞானமா இருப்பா, கண்டுபிடி. அல்லேலூயா. எங்க பிரச்சனை கண்டுபிடி, ஏன் எனக்கு ஆசை வரல கண்டுபிடி, அதை கண்டுபிடிச்சு மன்னிப்பு கேட்டு அதை அடைச்சிரு. அல்லேலூயா. சிமெண்ட் வாங்க அடைக்கிறீங்களோ, இல்ல ஃபெவிகால் வாங்க அடைக்கிறீங்களோ, இல்ல ஃபெவிக் வாங்க அடைக்கிறீங்களோ தெரியாது, அடைச்சிருங்க. பைபிள்ல உங்களுக்கு இந்த இதுக்கு எதுல சொல்யூஷன் இல்ல, பைபிள்ல இருக்குது. என்னப்பா சுரேஷ, அடைச்சிருவியா? இருக்குதுங்க, நிறைய வாங்க, நான் ஏகப்பட்டு இருக்கு, எல்லாத்தையும் அடைச்சிரு. ஒரு பெரிய என்ன பண்ண, ஒரு மூட்டையை வாங்கிரு, ஒரு சிமெண்ட் மூட்டையை வாங்கி போட்டு எல்லாத்தையும் போட்டு என்ன பண்ண அடைச்சி விட்டு. அப்போ வாழ்க்கையில நன்மையை தேடி வர ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அதுக்கப்புறம் எதை படிச்சு நம்ம இப்போ அடுத்து படிக்கலாமா? ஓகே, சரி. 23 11 பண்ணலாம் இல்ல. இதுக்கப்புறம் மெசேஜ் ஆரம்பமாகுது. இதுக்கப்புறம் தான் 4 பாயிண்ட் வருது. அதில் இது வரைக்கும் பண்ணது முன்னுரை தான். இதுக்கு பண்ணாங்கன்னு சொல்ல வரேன். இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இந்த 4 பாயிண்ட நான் அடுத்த வாரம் இந்த வாரம் பார்க்கணும்னா முடியாது. நீங்க சொன்னா நான் ஒத்துக்க முடியாது, டைம் இல்லை. மீதி என்ன, தேவன் நோக்கி கூப்பிட்டார்கள். 2வது தேவன் நம்மை காண்கிறார், கர்த்தரை சார்ந்து கொண்டார்கள். இந்த 3 பாயிண்ட்க்கு அப்புறம் வருது. நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். இது நீ முக்கியமான விஷயம், இதுதான் அடித்தளம். இதுக்கப்புறம் அடுத்ததுக்கு வரணும். நீ கர்த்தரை தேடுவது உங்களுக்காக தான், உங்க வாழ்க்கை நன்மைக்காக தான். அல்லேலூயா. கர்த்தர் முழு இதயத்தோடு தேடுங்க, அன்பா தேடுங்க. நீங்க ஏன் உங்களை செய்ய முடியும்னா அன்பு இல்லை. அன்பு இருந்தேன்னா நீ செய்வீங்க. எந்த விஷயமே அன்பா இருந்தே செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. நீங்க அன்பா செஞ்சீங்கன்னா அது டேஸ்டே வித்தியாசமா இருக்கும். நீங்க ஒரு சமையல் செய்றீங்க வச்சுங்களேன், பிடிச்சவங்களுக்கு செய்யறதுக்கும் பிடிக்காத செய்யறவங்களுக்கு வித்தியாசம் மாறும். பிடிச்சவர் வர, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தர் வராங்க, என்ன பண்ணுவீங்க? அன்னைக்கு குழம்பு ருசியா இருக்கும் மற்ற நாளை விட. அடுத்தபடி பிடிக்காதவத்த வராங்க, யாரும் சொல்ல மாட்டேன், பிடிக்காதவத்த வராங்க, அன்னைக்கு சுமாரா இருக்கும். அப்போ புருஷ சொல்ல, போன வாரம் இந்த மாதிரி இல்லையா, போன வாரம் வேற மாதிரி, இது வேற மாதிரி, நாங்க வேற மாதிரி ப்ரோ அப்படின்ட்டுருவீங்க டக்குன்னு. நாங்க வேற மாதிரி ப்ரோன்ட்டுருவீங்க. அப்போ ஏன்னா அன்பு செலுத்த 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 உங்களுடைய அந்த நேச்சர், அந்த குணம், அந்த எல்லாமே என்ன பண்ணும் வந்துடும். நீங்க அன்பு செலுத்தும் போது நேரத்தை கொடுக்க ஆரம்பிப்பீங்க. ஏன் பிள்ளையோட நேரத்தை செலவு பண்றீங்கன்னா, பிள்ளைய கொஞ்சறீங்கன்னா பிள்ளை அன்பு செலுத்துறீங்க. பக்கத்து விட்டு கொஞ்சம் இருக்கீங்க, செல்லமே, கண்ணே, மணியே, முத்தே சொல்றீங்களா? இல்ல. அது அட்டகாசம் பண்ணா என்ன பண்றீங்க? என் செல்லம் இல்ல, என் பட்டு இல்ல, இல்ல அட்டகாசம் பண்ணுகுது, செல்லன்ற பட்டுன்ற. இல்லையா? அப்போ அன்பு இருக்குமே டைம் கொடுக்க ஆரம்பிப்பீங்க. உங்க ஸ்கூல்ல 3:30 மணிக்கு உன் பசங்களை விட்டுருவாங்க, நீ போய் பிக்கப் பண்ணோம்னா என்ன பண்ணுவீங்க? எப்பேற்பட்டா நீங்க என்ன பண்றீங்க? போய் கூட்டு நிப்பீங்க கரெக்டான இடத்துல. ஏன்? பிள்ளை தேடுமே, ஏமாந்து போயிடுமே, ஒன்னும் தெரியாத அப்படின்னு. இது வைஃப் வராங்க, வாப்பானா, வர அங்கே இரு. ஏன்? வேலை இருக்காது, முக்கிய வேலை இருக்குது, நான் அப்புறம் வர அப்படின்னு சொல்லி வைஃப் கூப்பிட்டா, பிள்ளை சாப்பிட்டா முக்கியமான வேலை இருந்தா கூட ஒண்ணு சார் ஒண்ணு முக்கிய வேலை சார், வரலாம், ஐநூறு முக்கியமா, குழந்தை முக்கியமா? குழந்தை முக்கியம். அதுக்கப்புறம் வைஃப் கூப்பிட்டா, முக்கிய வேலை 500 போயிடுமா? ஏமா 500 முக்கியம், நீ முக்கியமா? 500 முக்கியம், நீ அங்கே இரு, ஆட்ட பிடிச்சிட்டு வா, ஒன்னும் அரைச்சிட்டுலாம் இல்லை, ஒண்ணு காணப்பட மாட்டேன், 500 தான் முக்கியம். சார் நான் செய்யறேன் சார். இல்ல சார் வைஃப் ஃபோன் பண்ணா, அவன் விடுங்க சார், அவ சும்மா சொல்லிருப்பா, அது வந்து சேரட்டும், ஒரு தொல்லை சார். இது ஏன்னா டிஃபரெண்ட்னா, நீ யார் அன்பு செலுத்துறீங்களோ அவங்க டைமை கொடுப்பீங்க, காசை கொடுப்பீங்க, காசு போனாலும் பரவாயில்ல செய்த ஆரம்பிப்பீங்க. இது ஏன் கத்துட்டு வர மாட்டேன்னு கேட்கிறேன்.
இப்ப ஆண்டு அன்பு செலுத்தினா நீங்க என்ன பண்ணுவீங்க? டைமை கொடுப்பீங்க, காசு கொடுப்பீங்க, அன்பு செலுத்துவீங்க. அல்லேலூயா. ஏன் செலுத்தல? ஏன் செலுத்தல? அன்பு இல்ல, அன்பு கம்மியா இருக்கு. ஆனா சொல்லிக்கிறோம், பேர் பெத்த பேரு, இயேசுப்பா உமக்கா ஜீவனே கொடுக்கிறப்பா, ஆண்டவரே உனக்காக நான் வாழ் உமக்காக. ஏய், பர்சல 100 ரூபாய் எடுத்து போடுறா, 100 ரூபாய் காணிக்க பொறுத்து சில்லத்தை எண்ணுகிற 10 ரூபா இருக்கான்னு நீ உயிரை பத்தி பேசு. உன் உயிரை பத்தி பேசுறதுக்கு எந்த அருகதையுமே இல்லை. ஏன் ஆண்டவரே 100 ரூபாய் இருக்குது ஆண்டவர், எப்படி நான் போடுவேன்? ஐயோ வர போ பக்கத்துல ஐயா வர நீட்டுறார போட்டானுமே சில்லறை இல்லை, என்ன பண்றது? அப்போ ஏன்னா உங்கள்கிட்ட அன்பு என்ன பண்ணுது? இல்ல. ஒரு 100 ரூபாய்க்கு 100 தடவை யோசிக்கிற. உங்கள்கிட்ட என்ன அன்பு இருக்கு? அன்பு இருந்துன்னா அது பார்க்காது, எவ்வளவு கொடுக்கணும்னு பார்க்காது, எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் பார்க்காது. எவ்வளவு நேரம் விளையாண்டு இருப்பீங்க, டக்குனு 1 hour 2 hour ஆயிடும். யாரோட விளையாடும் போது அன்பு இருக்குது. வைஃப் கிட்ட என்னப்பா இருப்பா முக்கியம் வேலை இருக்குதுப்பா அடிக்கப்படுவீங்க லைட்டா. ஏன்னா அந்த என்பு இது நல்லா பேசவும் இருக்காங்க, மனைவிட்ட பேசவும் இருக்காங்க, டைம் போற தெரிய அளவுக்கு பேசவும் இருக்காங்க. என்னது மனைவி பிள்ளை சொல்ல வரல, அன்பு எங்க இருக்கோ அங்க அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணதை அதுதான் பார்க்கணும், தவிர இவர் எங்கேயும் அடி வாங்கியிருக்காரு அதான் பேசவே கூடாது. அப்ப அன்பு எங்க இருக்கோ அங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், காசு செலவு பண்ணுவோம், கரெக்ட் டைமுக்கு போக ஆரம்பிப்போம், எல்லாத்துக்குமே முக்கியத்துவம் கொடுப்போம். அப்ப நாம் எதை செய்தாலுமா அன்புல செய்யுங்க. இதான் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் அன்பு செலுத்துப்பா. அப்போ அன்போடு தான் பிரச்சனை. நீங்க அன்பை சரி பண்ணிட்டீங்கன்னா, கர்த்தர் மேல் அன்பு நீங்க ஓகே சரியாச்சுன்னா மீதி எல்லாமே சரியாயிடும். பைபிள் படிக்கும்போது டைம் போறதே தெரியாது, உங்களுக்கு ஜெபம் டைம் போறதே தெரியாது. யோசிச்சு பாருங்க, இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி இல்ல நிச்சயதார்த்தத்துக்கு ஆனதுக்கு அப்ப யோசிச்சு பாருங்க, போன் எடுத்து டைம் போறதே தெரியாது. 2 hour 3 hour பேசுவீங்க, டைம் போறதே. இந்த லவர்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? அப்படி போன் எடுத்தா போன் வெடிக்கிற மாதிரி ஹீட் ஆகும். அந்த பேசி 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 என்ன ஒரு கதையை பேசு, எந்த ஒரு உறுப்பினே கதை எதுவுமே இருக்காது. 2 hour 3 hour ஆகும். ஏன்? நிச்சயம் முடிச்சுட்டு கல்யாண கேப் இருக்கு பாத்தீங்களா, அந்த கேப் எடுத்துக்கொள்ளுங்களேன். 2 மாசம் 6 மாசத்துல பேசுவாங்க 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 பேசிட்டே இருப்பாங்க. வச்சுட்டு என்ன டக்குன்னு வச்சுட்டு கிட்டத்தட்ட 6 hour பேசுகிற. எத்தனை பேசுகிற? 5 நிமிஷம் மாறி இருக்குது, இப்பதான் பேசுற மாதிரி இருக்குது, இனிமே பேச மாட்டேன். இல்ல இல்ல வீட்டுல அம்மா திட்டுவாங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி உண்மையை பேசக்கூடாதுன்னு சொல்லிக்கிறாங்க. ரொம்ப பேசக்கூடாதா? 6 hour பேசியிருப்பாங்க இவங்க, ரொம்ப பேசக்கூடாதுன்றாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் ஹலோ எங்க இருக்கிற? வேற எங்க அவ்வளோ. அடுத்த ஒண்ணு வாங்கணும்னு சொல்றதுக்கு 2 நிமிஷத்துக்கு மேல பேசவே இல்லை. அத முடிச்சு கதை. இல்லப்பா ஏதாவது பேசல, இல்லப்பா அவ்வளோ அப்போ ரொம்ப அன்பு இருந்துச்சு, இப்ப கொஞ்சம் குறைஞ்சிச்சு. இல்ல, அன்பு அதிகப்படுத்துங்க. இல்லையா? மனைவியை நேசிக்கிறதா இருந்தாலும் சரிதான், கர்த்தரை நேசிக்கிறதா இருந்தாலும் சரிதான், பிள்ளையை நேசிக்கிறதா இருந்தாலும் சரிதான், யார் நேசித்தாலும் நீங்க அன்பு செலுத்திட்டீங்கன்னா உங்களுக்கு செய்ய வேண்டிய வேலை கஷ்டமா தெரியாது. அது சொல்ல வர. அன்பு இருந்துட்டீங்கன்னா சமைக்கிறது கஷ்டமா தெரியாது. இப்போ நீங்க வீட்டில் டெய்லி சமைக்கிறீங்க, ஆனா உங்களுக்கு என்ன செய்யணும்னு குழப்பமாங்க தவிர கஷ்டமா சமைக்க மாட்டீங்க. இதுக்கு நான் சமைச்சு போடணுமா? செக். ஒரு வீட்டுல 2 தண்டமா உட்காந்துது, அவரு ஒரு தண்டம், 2 2 தண்டம், வாட்சு தண்டமா இருக்குது, தண்டமா இருக்குது, இதுக்கு அப்படி நினைக்க மாட்டீங்க. அன்பு இருக்கும் போது விடுப்பா செய்யும், நம்ம புள்ள தானேப்பா, அச்சா முச்சால என்னது நம்ம ரத்தம், செய்வோம். ஏன்? அன்பு இருக்கு. இல்லையா? எதை செய்தாலுமே அன்பா செய்யுங்க. ஜெபம் பண்ண எப்படி செய்யணும் சொன்னோம், சொல்லிட்டாலும் செய்யக்கூடாது. எப்படி செய்யணும்? அன்புல செய்யணும். அல்லேலூயா. ஆராதிக்கிறீங்க, எப்படி செய்யறீங்க? ஒரு பாடல் பாடலாம்பா அப்படி இல்லை, அன்புல ஆராதிங்க. சர்ச்சுக்கு எப்படி வரீங்க? கர்த்தரை வெயிட் பண்ணுகிற சர்ச்சில் நான் போகணும், அன்பு செலுத்துறேன், அதை காட்டுறேன், அதுக்கான வரீங்க. எல்லாமே அன்புல மூவ் பண்ணுங்க. இங்க அன்புல மூவ் பண்ணாங்க, அவன் வாழ்க்கை நல்லா இருந்துச்சு. நம்ம அன்புல மூவ் பண்ணும் எல்லாத்தையுமே நிச்சயமாகவே கர்த்தரை பண்ணுவாரு. தினந்தோறும் சர்வாங்க தனபலியும், தினந்தோறும் ஆராதனையும், தினந்தோறும் தேவனுடைய வார்த்தையும், இது 3மே அன்புல செய்ய சொல்ல வர. கடைசியா செய்றீங்க, கடமைக்காக செய்யாதீங்க, அன்புல செய்யுங்க. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை
ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? எல்லாம் எழுந்து நிக்கலாமா? ஹalleluya ஹalleluya ரிஷதடதரகரபதரியா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஹalleluya ஹalleluya ரிஷதடதலகரதலஷதலகரபதலியா. தகப்பனே உள்ளமெல்லாம் பொங்குது ஐயா உன் அன்பை நினைக்கையிலே ஆண்டவரே. ஹalleluya ரிஷதடதலகரபதரியா. ஹalleluya. தகப்பனே நேசிக்க ஆண்டவரப்பா, எல்லாம் சொல்ல ஆண்டவரே நேசிக்கிறப்பா. என்னே சர்வாங்க தகப்படி ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, சுகந்த வாசனை போல தினந்தோறும் ஆராதிப்ப ஆண்டவரே. தகப்படி ஆராதிக்கலப்ப நான் மன்னிச்சிருங்க ஆண்டவரே. என்னை முழுதும் ஒப்பு கொடுக்கல ஆண்டவரே. நான் வேலைக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறேன், குடும்பத்துக்கு ஒப்பு கொடுத்துக்கிறேன், மற்ற காலத்துல ஒப்பு கொடுத்துக்கிறேன் ஆண்டவரே. உமக்காக ஒப்பு கொடுக்கல ஆண்டவரே. என்னை மன்னிச்சிருங்க தகப்பனே, மன்னிங்கப்பா. என் பாவத்தை மன்னிங்க. என் வாழ்க்கையில முதலிடம் உமக்கு தான் ஆண்டவரே. சொல்லாம் ஆண்டவரே, என் வாழ்க்கையில முதலிடம் உமக்கு தான் ஆண்டு. சும்மா கடமைக்காக சொல்லாதீங்க, அன்புல சொல்லுங்க. ஒருவேளை இவ்வளவு இல்லாம இருக்கலாம் தகப்பனே, உங்க நேசி அது சொல்லுங்க ஆண்டவரே. உங்க நேசிக்க முடிய மாட்டேதப்பா, என்னை உதவி செய்யப்பா. உங்க நேசிக்கிறனா கூட நீங்க தான் உதவி செய்யணப்பா. உண்மை அன்பு வைக்கனா கூட நீங்க தான் உதவி செய்யணப்பா. ஆவியானவரே இயேசுவை நேசிக்க உதவி செய்யுங்க ஆவியானவரே. தகப்பனே ஆராதிக்க உதவி செய்யுங்க. நீங்க ஆராதிக்க வர மாட்டேதப்பா ஆண்டவரே. கொஞ்ச நேரம் தான் நான் இப்போ பாட்டு பாடுறேன், ஆனா ரொம்ப நேரம் பாடுற மாதிரி இருக்குது ஆண்டவரே. அதெல்லாம் அன்புனால் செய்ய உதவி செய்யுங்க ஆண்டவரே. தூப வர்க்கத்தை போல ஆண்டரப்பா முன்பாக ஆண்டரப்பா அபிஷேகம் இறங்கி வரட்டப்பா. நான் ஆராதிக்க போகுது ஆண்ட தூப வர்க்கத்தை போல ஆண்ட சுகந்த வாசனை போல் தகப்பனே எங்க ஆராதனை பிரியமா இருப்பதாக ஆண்டவரே. வேதத்தை தியானிக்க உதவி செய்யுங்கப்பா. காலையும் மாலையும் ஆராதிக்க, காலையும் மாலையும் வேதத்தை வாசிக்க, காலையும் மாலையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க உதவி செய்ய முடியா ஜெபிக்கிறோம். இதை செய்தால் முழு தோணும் முழு ஆத்மாவோடு கர்த்தரை நேசிக்க, அன்பாய் நேசிக்க உதவி செய்யுங்க டாடி. தகப்பனே நேசிக்காம பாவத்தை மன்னிங்க, பைபிள் படிக்காத குறைய மன்னிங்க. உண்மை ஆண்டவரப்பா நேசிக்காம தகவல் செய்து எல்லாத்தையும் மன்னிங்க ஆண்டவரப்பா. ஹalleluya நேசிக்கிறப்பா, உமையே நேசிக்கிற ஆண்டவரே, உமையே நேசிக்கிற ஆண்டவரே. ஹalleluya நேசிக்கிறேன் உம்மை தானே ஐயா, உம்மை தானே ஏசையா. இல்ல சொல்லாமா? ஐயா உம்மை தானே ஏசையா, நேசிக்கிறேன் உம்மை தானே ஐயா, நிலையில்லாத இந்த உலகத்திலே நேசிக்கிறேன் உம்மை தானே ஐயா, உம்மை தானே இயேசையா, ஐயா உம்மை தானே இயேசையா. தகப்பனே நேசிக்கிற ஆண்டவரே, சும்மா பேரோடு சொல்லாமடிக்கு உண்மையா நேசிக்க உதவி செய்யுங்கப்பா. உண்மையா நேசிக்க உதவி செய்யுங்கப்பா. எங்களுக்கு யாருன்னு இருக்கிறாங்கப்பா? நீங்க தான் ஆண்டவர் இருக்கீங்க ஆண்டவரே. அடிச்சாலும் பிடிச்சாலும் அதை விட்டு போனாலும் நீங்க தான் ஆண்டவர் இருக்கீங்கப்பா. உங்க வீட்டுல எங்க போவோம்ப்பா? நீங்க தான் எனக்கு கடவுள், நீங்க தான் வாழ வைக்கிற தகப்பனே. தகப்பனே ஏற்றுக்கொள்ளுங்கப்பா, ஏற்றுக்கொள்ளுங்கப்பா, நடத்துங்க, ஒப்பு கொடுக்க நீ பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாம ஜெபிக்கும் நல்ல பிதாவே. கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவதேவ அன்பும் ஆவியின் ஐக்கியம் அந்நியமும் இன்று முன்று சதா கால் நம்மோடு இருப்பதாக. எல்லாம் சேர்ந்து சொல்லாம, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்தத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மாறுவது. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஒரு கரங்களை கொடுத்து கடன் செல்லுங்கள். காட் பிளஸ் சொல்லுங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பாராக.